என்ன ப்ரோ வர வர ஸ்பேஸ் இது லௌதீக வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. எது ப்ரோ? டெய்லி ஸ்பேஸ் ஃபுல்லா லவ் பத்தி பேசிட்டு இருக்கு, லவ் லெசன்ஸ். அது நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? இல்ல எவ்வளவு விக்டிம்ஸ் இருக்காங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்க பாதி பேத்துக்கு மேல இருப்பாங்க அதுல. ப்ரோ என்ன ப்ரோ மோடிக்கு செம ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு. இப்போ திருச்சிலையா? ஆமா ப்ரோ. ராமச்சந்திரன் இருக்காருன்னு தெரியல. ஹாய் கார்த்தி, எனக்கு கேக்குதானே? ஹாய் மிஸ்டர் ட்வீட். ஹாய், கேக்குது. நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இது ஏழு கடையில் ஏழுமலை இது கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? நான் முன்னாடியே பார்த்துட்டேங்க கிளிம்ஸ். ஆக்சுவலாக இந்த கிளிம்ஸ் வந்து இன்னொரு டீசர் தான் வர வேண்டியது. இந்த கிளிம்ஸ் இப்போ வர வேண்டியது இல்லை. பட் கிளிம்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீசர் ஓடல. அந்த டீசர் இது எப்படி இருக்கா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன ப்ரோ இப்படி மேக்கிங்ல எடுத்துருக்காங்க? மாதிரி இருந்துச்சு. அது ஃபீல் ஆச்சு, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. எப்படி இந்த கருணா சார் கேரக்டர்ல சூரியும் கட்டுறது தமிழ் இருக்கு. கருணா சார் கேரக்டர்ல சூரியும் நிவின் பாலி நிவின் பாலி சாரும் அவங்க எடுத்த மாதிரி அஞ்சலி அவங்க அதே அந்த பிளாட்ல இருந்துச்சு பார்க்கும்போது. சரி, எனக்கு அப்படி இருந்துச்சு. ப்ரோ செம்ம சைக்காட்டிக்கா செம்மையா ஒரு மேக்கிங்லாம் வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. மேக்கிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரைனிங் பண்ணுறது, லைட்டிங் எல்லாமே. நான் இதில் வந்து நான் இந்த டீச்சரும் பார்த்ததுனால நான் அவர்கிட்ட சொன்னேன், டீச்சர்லாம் விடாதீங்க. சுரேஷ் காமாட்சி சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட இது காமிச்சாரு, அதுக்கப்புறம் அதை காமிச்சாரு இன்னொரு டீச்சரை. டீச்சர் இதான் கரெக்டாக இருக்கும் படத்துக்கு, இதை விடுங்க அப்படின்னு. இது விடுவோம், அதுக்கப்புறம் அதை விடுவோம்னாரு. அந்த ரெண்டாவது டீச்சர் ஒன்று இருக்கு, அது வரும்போது அது வேற லெவலில் இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது ரொம்ப பிடிக்கும். இல்ல ப்ரோ படம் ஃபுல்லா இமேஜினேஷன் லெவல்லே போயிருமா இல்ல எந்த மாதிரி ப்ரோ? ரியாலிட்டி கொஞ்சம் இருக்குமா? அந்த படம் பார்க்கல, படம் பார்த்து சொல்றேன். ஆனா இந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த கிளிம்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா டீசர் பார்த்தா உங்களுக்கு பெரிய சக்சஸ் இருக்கும். ஒருவேளை இது பிடிக்கல அப்படின்னா டீசர் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எனக்கு நான் ரெண்டுமே பார்த்ததுனால எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்லிட்டு அதை விடுவோம்னு சொன்னேன். ஃபீல் பண்ணது, டேரக்டர்லாம் ஃபீல் பண்ணது, ஃபர்ஸ்ட் இதை விடுவோம், அதுக்கப்புறம் வேணா அதை விட்டுக்கலாம். அவுட் அண்ட் அவுட் காதல் படமா ப்ரோ? லைக் அது ஒரு ஃபேண்டசி படம். ஃபேண்டசி. கார்த்தி ப்ரோ, கங்கோ அப்டேட் ஏதாவது இருக்கு? இதில் இப்போ வெகுவா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு.
ஓகே ப்ரோ. கடைசி ஷெட்யூல் 2 மாசமா போட்டிருக்காங்க. ஆனா இன்னும் எப்ப முடியும்னு தெரியல. இந்த ஏப்ரல் பிளான் பண்றாங்க ரிலீஸ்க்கு. பார்ப்போம். ஓகே ப்ரோ. 2 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. 2 வருஷம் ஆச்சா ஒரு படம் வந்து? ஆமாமா. ஈடி 2022 வந்துச்சு. ஏப்ரல் பிப்ரவரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. ஏப்ரல் இல்ல மார்ச். மார்ச். ஆனா கார்த்தி ப்ரோ 7 கடல் 7 மழையில ஒரே ஒரு ஃப்ளா மாதிரி தெரியல. ஆனா ஒண்ணு என்ன ஒட்டலன்னா இந்த மலையாள ஸ்லாங் அடிக்குது ப்ரோ நிவின் பாலி பேசும்போது. ஒரு பேசுமாதா? ஆமா. பட் அது டப்பிங் வாய்ஸ் கொடுத்தா கூட செட் ஆகாதுன்னா பெருசா. இல்ல ஆனா கொஞ்சம் இந்த அவரே எனக்கு தெரிஞ்சு அவரே இன்ட்ரெஸ்டடா இதுல வந்து நான் தான் பேசணும் இந்த மாதிரி பேசி அதுக்கப்புறம் ராமு வந்து நிறைய ஒர்க் பண்ணி தான் டப்பிங்ல கூடயே உட்காந்து ஒர்க் பண்ணி தான் பேசியிருக்காங்க. கார்த்திக் ப்ரோ அதுல ஏதோ லோகோ ஏதோ ஃபெஸ்டிவல் ஏதோ போட்டிருந்தாங்களா ப்ரோ? அது என்ன ஃபெஸ்டிவல் பிரசன்ட் பண்றாங்களா இந்த படத்தை? ஆமா, இப்போ இந்த ஜனவரி 25 என்னமோ ஃபெஸ்டிவல் நடக்குது. ஓ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சுதீப் இருக்காரா? யாரு? சுதீப் தீப்னா கன்னடா ஆக்டரா? இல்ல அதனால ஆலயத்துல சொன்னாங்க. இப்போ ப்ரோ நீங்க இந்த இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போஸ்டர் பாத்தீங்கன்னா தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா வெங்கட் பிரபு வந்து மத்த ஆக்டர் கிட்ட எல்லாம் இப்ப போய் டைரக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுங்க. வெங்கட் பிரபு ஹீரோன்னு வச்சிருக்காரு. ப்ரோ அதுல இந்த எங்கேஜ்ல இருக்கிறது இந்த படம் ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கூப்பிட்டு வெங்கட் பிரபு படம் பண்ணுவாருன்னு நினைப்பாங்க. ஓடலன்னா நீங்க சொன்ன மாதிரி யாரும் வர மாட்டாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ப்ரோ எனக்கு அந்த செகண்ட் அந்த எங்கேஜ்ல இருக்க விஜயோட லுக் அவ்வளோக்கா பிடிக்கல. உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் முன்னாடி சொல்லிட்டேங்க பெருசா பிடிக்கல. பார்ப்போம் படத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போஸ்டர் ஒரு மாதிரி இருக்கு. படம் வந்தா தெரியும். நீங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் சொன்னீங்க. செகண்ட் லுக்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். ஆக்ஷன் இன்னொரு விஜய் பார்க்கும்போது அனிமேட்டட் மாதிரி கேமோட போஸ்டர் மாதிரி இருந்தது ப்ரோ. நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி எப்படி சொன்னீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சிங்கிள் டைட்டில் எல்லாம் வந்திருக்குல்ல ப்ரோ விஜய் படம்? இல்ல இப்போ எப்பவுமே சிங்கிள் வேர்ட்ல தான் வரும் டைட்டில். அழகிய தமிழ்வானுக்கு அப்புறம் நினைக்கிறேன். ஆமா அவர் டைட்டில் எப்பயுமே அப்படிதான் வரும். ப்ரோ நான் ஒன்று சொல்றேன். நான் விஜயை பத்தி நெகட்டிவா சொல்லல. ஆனா அவர் புஷி ஆனந்த் பண்றதெல்லாம் வந்து விஜய் கிட்ட பெர்ஃபார்ம் பண்றதே ஒழிய மக்கள்கிட்ட பண்ண மாட்டேங்கிறாரு. விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அது வந்து அவருக்கே நெகட்டிவா போயிருது விஜய்க்கு இதனால. ப்ரோ ஆடட் டு தட் புஷி ஆனந்த் உண்மையாவே யாரு ப்ரோ? அவரோட ஹிஸ்டரி என்ன ப்ரோ? அவர் வந்து பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு. அது வரைக்கும் தெரியும். அவர் இப்போ விஜய் மக்கள் இயக்கத்துக்கு வந்து பொதுச் செயலாளர். அவர்தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தான் எல்லாமே ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது அவர் தான். ப்ரோ ஒரு பொதுச் செயலாளர் ஒரு புவன் கூட அந்த போட்டோ தான் வச்சிட்டு இருக்கான். அவர் வந்து சோஷியல் மீடியா ட்ரோல் அவர்தான் மெட்டீரியல் அதிக மாதிரி ட்ரால் கண்டென்ட் அதிகமா ட்ரால் ஆகுறது அவரா தான் இருக்கு.
ஆமாமா, எல்லாரும் மாத்திட்டு இருக்கீங்க ட்ரால்கன்ட்டா. ப்ரோ ஒரு பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரியோட இது அவர்கிட்ட இல்லை ப்ரோ. ஏதோ பவுன்சர் மாதிரி நடந்துக்கிறாரு. வர்றவங்களை அடிக்கிறது, ஓடுறது. ஆனா அது முன்னாடி சொல்லிட்டானுங்க, ஒரு கிளத்துல வந்து பூமர் தாத்தா ஒருத்தர் இருப்பான்ல, அதான் அதே மாமா அதேதான். இல்ல பூமர் தாத்தா, அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அது இன்னைக்கு இருக்க அரசியலுக்கு செட் ஆகாது. அது அவர் மாத்திக்கணும், இல்லைன்னா அவரை மாத்தணும். இல்ல ப்ரோ ஒண்ணு அவரை மாத்த முடியும்னா அவரு அதை இல்ல மாத்திக்கணும். ப்ரோ, அவரை வச்சுட்டு வேற யாராச்சும் ஒரு நல்ல ஆளா இவரையே பண்ணணும் வச்சுக்கிட்டு அட்வைசரா. அதான் இவரையே வச்சுக்கிட்டு பண்ணானா ஏகப்பட்ட கண்டென்ட் அதான் ப்ரோ, அவர் கிடைக்கும். வந்து விஜய்கிட்ட பர்ஃபார்ம் பண்ண அதான் முன்னாடி நினைக்கிறாரு, சொல்லிருக்கோமே. அவ்வளவுதான். இல்ல அவரு கிடையாதுங்க, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நீ நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னால, ஒரு கல்யாணத்துல வந்து ஒரு அங்கிள் வந்து திடீர்னு வந்து சம்மந்தம் இல்லை, ஏமா அதை எடுமா, ஏமா அதை எடுமா, ஏமா அதை எடுக்க சொன்ன ஏமா இது அப்படிலாம் பேசுவார்ல, அந்த மாதிரி ஒரு பூமரா அதான் ப்ரோ, நடந்துக்கிறாரு. அப்படிதான் இருக்கு. பயங்கர பெரிய நெகட்டிவா தான் வரும். அவங்க பார்த்து மாத்திக்கணும். கண்டிப்பா. பந்தியில வந்து சாப்பாடு போடுறாங்க இல்லையா, சாம்பார் ஊத்து குழம்பு ஊத்து, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இதை வச்சு செஞ்சு ஆமா விட்டுருவானுங்க ப்ரோ, அப்படின்னு கரெக்ட். தெரிய நான் நிறைய மாட்டேங்குது. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா பந்தி போயிட்டு இருக்கும், பேசணுண்டே வந்து எரிச்சல் கிளப்புற மாதிரி பேசுவானு கிளவுனு, அதே மாதிரி பண்றாரு. பட் நேர்ல நான் பேசியிருக்கேன், ஒரு டைம் பேசியிருக்கேன். பழக்கலாம் இல்லை. பர்சனலா எப்படி ப்ரோ அவரு? சோசியல் மீடியாவில் இங்கே காட்டுற உருவத்துக்கும் பர்சனலாக காட்டுறதுக்கும் யாருக்குமே சம்மந்தம் இருக்கு. எனக்குமே சரி, எல்லாருக்குமே அப்படிதான். எல்லாருக்கும் அப்படிதான். இப்போ விஜயகாந்தே வச்சு நீங்க வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறம் வந்து கொண்டுனீங்க. சோசியல் மீடியாவில் ஒருத்தரை பத்தி பேசுனாங்கன்றதுக்காக ஒருத்தரை தப்பு அப்படின்னா நான் எதையுமே நம்ப மாட்டேன் பண்றதுல. அது கரெக்டா. விஜய் அவரை வச்சிருக்காருன்னா ஒரு காரணம் இருக்கும், ஒரு கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும். பட் என்னன்னா மீடியாவுக்கு வந்து ஓரளவுக்கு உண்மையா இருந்தா கூட ரொம்ப நடிக்கணும், வேற வழி இல்லை. இப்படிதான் இருக்கணும், இருந்துதான் ஆகணும். இல்ல நான் அப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன்னு பேசிட்டு இருந்தா அது விஜயகாந்தோட ரிசல்ட் தான் வரும், இன் ரிசல்ட். அவர் அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குங்கிறனால வச்சிருக்காரா? அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? ஒண்ணுமே ஒரு கிடையாது, டைம் அதெல்லாம் தாங்க கிடையாது. எம்எல்ஏ ஏதோ. இல்ல இப்ப எம்எல்ஏன்னு ஏதோ சொன்னீங்களா, அதனால இது பாண்டிச்சேரி எம்எல்ஏங்க. பாண்டிச்சேரியில மொத்த ஓட்டே வந்து 1000 தான் இருக்கும், அது லட்சமே தொடாது. அது வந்து ஒரு சின்ன டெரிட்டரி தாங்க, அது யூனியன் டெரிட்டரி. இல்ல ப்ரோ, கட்சி மாதிரிலாம் ஆரம்பிச்சா இவருக்கு இருக்கிறதுல பெரிய போஸ்ட் மாதிரி தானே கொடுப்பாங்க. ஜெனரல் செக்ரட்டரி பெரிய போஸ்ட் தானே. அவரு ஆல்ரெடி வந்து ஒரு லெட்டர் செக்ரட்டரி தானே. அதை விட என்ன பெரிய போஸ்ட் நம்மளுக்கு? இல்ல ப்ரோ, கட்சியே அப்படி ஆரம்பிச்சா பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியுமே அப்படிதான் இருந்தாரு. அவருமே நிறைய வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, ட்ரோல் பண்றது, கண்டென்ட் அப்படிதான் இருந்தாரு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இன்னைக்கு மோடி இது ட்ரெண்டிங் ஆச்சு, ஆன்லைன்லயும் ட்ரெண்டிங் ஆச்சு, அதே மாதிரி அங்க ஸ்பாட்லயுமே ஸ்டாலின் பேசும்போது மோடி மோடின்னு கத்துறாங்க. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு எடுத்துக்கலாமா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல? முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, பிஜேபி வந்து ரொம்ப டெவலப் ஆயிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி போய் நிக்கணும்னு தெரியாது, எவ்வளவு ஓட்டு வாங்கணும் பண்ணுவாங்க, அதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலும் தெரியும். கண்டிப்பா வந்து. ஆனா அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க ப்ரோ, அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. நல்ல ஒரு பட் டிஎன்ல இந்த வாட்டி டிஎம்கே தான் ப்ரோ ஸ்ட்ராங்கா இருக்கும் 2024. ஐ மீன் தமிழ்நாட்டுல 2024ல வந்து டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. 2024ல போன தடவை 38 தான் அடிச்சாங்களா ப்ரோ? அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த தடவை வருவாங்களா? 30+ கண்டிப்பா வந்துருங்க ப்ரோ, அதெல்லாம் இது மாற்றம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அதாவது டிஎம்கேக்கு ஒரு 7 தொகுதி ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மெயினா அந்த கொங்கு பெல்ட்லயும் இங்க சென்னையில 2019ல வந்து 37 வாங்கினாங்க நினைக்கிறேன். ப்ரோ கொங்கு பெல்ட்ல பிஜேபி நல்லா இதாயிட்டு இருக்கு, நல்லாவே தெரியுது ப்ரோ. அவர்லாம் மோடி இன்னைக்கு பேசுனதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து அவர் அட்டாக் பண்றாரு. ஸ்டார்டிங் தமிழ்ல பேசி புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி, விஜயகாந்த் பத்தி கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லி. ப்ரோ இவரு கார்த்தி சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து நெகட்டிவ் எதுவுமே இல்லை அவர் சொல்றதுக்கு பெருசா.
போன டைம் கூட ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த டைம் வந்து எந்த இதுவும் கிடையாது. ப்ரோ மெயினா இவங்க டிஎம்கே வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க ப்ரோ. 19ல வந்து அவ்வளவு விஷயம் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. கரெக்ட் இப்போ ப்ரோ. வந்து அது எல்லாமே அவங்க பேக்ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க ஆட்சிக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல அவங்களால. இன்னொன்னு அதாவது நீட்டுக்கு முருகன் இருந்தது. ஒரு வருஷம் கூட விளக்கு. அதே மாதிரி இவங்க சொன்ன இது எதுவுமே பண்ண முடியல. நாங்க ஆட்சி கொடுத்தா நாங்க பண்ணிடுவோம்னாங்க. 2.5 வருஷம் இவங்களுக்கு கொடுத்து எதுவுமே பண்ணல. அதனாலதான் மக்களே ஆக்சுவலா பிஜேபி சைடு போயிட்டாங்க எல்லாம். பிஜேபி தான் இல்ல ப்ரோ, திருப்பி வர பிஜேபி பத்தி எந்த நெகட்டிவ் ப்ரொபகண்டா எதுவுமே அவங்க பண்ணவே முடியறது இல்ல ப்ரோ. எதுவுமே அவங்க பேசுறதும் இல்ல. இப்போ மெயினா இங்க தமிழ்நாடு அண்ணாமலை வந்ததுக்கு கொஞ்சம் இதா இருக்கு ப்ரோ. நல்லா ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. முன்னாடி ஹெச் ராஜா இருக்கப்போ தான் நிறைய ட்ரால் ராஜா பண்ணுவாங்க. முருகன் இருக்கிற வரைக்குமே ஒன்றும் பெருசா இல்லைங்க. அதான் அவர் என்ன பண்ணாருன்னு தமிழ் இசைய தமிழ் இசையும் ட்ராலா இருந்தது. முருகன் வந்து இருக்கிற இடத்துலயே இருந்தார், அவ்வளவுதான் உள்ள. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு தான் நல்லா டெவலப் ஆயிருக்கு இங்க. ப்ரோ அதுதான் ப்ரோ, அண்ணாமலை வந்தது டெவலப் ஆயிருக்கு, அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வந்து என்னன்னா இந்த 2.5 வருஷம் இவங்க ஆட்சி கொடுத்து எதுவுமே மக்களுக்கு சாட்டிஸ்ஃபையா ஒண்ணுமே பண்ணல. இப்ப கூட பாருங்க 37,000 கோடி திருப்பி கடன் வாங்க போறோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ஏற்கனவே 8 லட்சம் கோடி கடன் இருக்க ஸ்டேட் இந்த ஸ்டேட். ப்ரோ பிஜேபி இப்ப அதிகபட்ச அட்வான்டேஜ் தான். அவங்களோட growth இருக்கு, பிளஸ் இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு இது பாசிட்டிவா போகும் ப்ரோ. ஆனா அது இந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்றது வந்து ஏடிஎம்கேவா இருக்கும். இந்த வாட்டி ஏடிஎம்கே இல்லாதனால நம்ம பிஜேபின்னு பேசிட்டு இருக்கோம். யார் சொன்னது இது? நான் தான் ப்ரோ, குடி. இல்லை, கோலி சொன்னது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஏடிஎம்கேவும் பிஜேபி தனியாக நிற்கிறது வந்து பெரிய அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு. அவங்க இப்பயுமே சொல்றாங்க 35 தொகுதிக்கு மேலே அவங்க வந்து ஜெயிக்க போறாங்க. இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன அலைன்ஸ் மாறுது அப்படின்னா, பட் ஓச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு நிறைய ஏறிடும். நீங்க நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு ஏறிடும். எம்பி ஏதாவது வருவாங்களா ப்ரோ? அதுக்கான கூட்டணிலாம் அமையணும் ப்ரோ. பிஎம் பாமக வரணும், டிடிவி வரணும், ஓபிஎஸ் வரணும், கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்தாங்கன்னா பிஜேபியோட அலைன்ஸ். சொல்ற பாருங்க, வேலூர், சென்னை சவுத்து, வேலூர், சென்னை சவுத்து, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சிதம்பரம், திருப்பூர், பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கிறது. இப்போ இல்லை, 2019 இருக்கு, 2014 இருக்கு. அந்த மாதிரி தொகுதியில அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கான ஓட் அங்கெல்லாம் இருக்கு, இருக்கும். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஓட்டு வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா ஓட்டு உரிமை தடவை ஜெயிக்க முடியாது அவங்களால. பட் அவங்க டார்கெட்டே அதுதான், ஓட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரோ இந்த டைம் ஜெயிக்கிறதுக்கு இல்லை ப்ரோ, உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு வாங்குதுங்கிறதா இருக்கு ப்ரோ. 2016-19 கூட எங்க வீட்டுல ஒரு நார்மல் இது பப்ளிக் மைண்ட் செட் என்னன்னா, பிஜேபிக்கு போடுறத விட ஏடிஎம்கேக்கு போட்டா கொஞ்சம் நம்மளோட ஓட்டாச்சு வந்து அக்கௌண்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பிஜேபிக்கு போடுறதோட ஏடிஎம்கேக்கு போட்டா ஓகே, கொஞ்சமாச்சும் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஆனா இப்போ நல்ல வேளை அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆனதுனால பிஜேபிக்கு உண்மையான ஷேர் என்ன கிடைக்கும் இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சு. 2014 நிறைய இடத்துல வந்து ப்ரோ அந்த ஓட்டு 19ல வந்து 2 பேரும் அலைன்ஸ்ல இருப்பாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு நிக்க போறாங்க. 14லயே அப்படிதான் இருக்காரு. 19ல எவ்வளவு ஷேர் இருந்துச்சு ப்ரோ? பர்சன்டேஜ் ஷேர் 8% நினைக்கிறேன். 14ல நிறைய இடத்துல வந்து செகண்ட் பிளேஸ் வந்துச்சுங்க பிஜேபி டிஎம்கேவோட முன்னாடியா. அதுதான் 14 வந்து அவங்க இதே மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப கார்த்தி ப்ரோ சொல்றாருல, அதே மாதிரி ஒரு அலைன்ஸ், பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. 14 ஆனா ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ப்ரோ. ஆனா மோடியோட இது நல்லா இருந்துச்சு. அப்ப ஜெயலலிதா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஏடிஎம்கே. டிஎம்கே இப்போ ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஜெயலலிதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்போ.
2014 மோடி யாருமே உங்களுக்கு தெரியாது இல்லையா? குஜராத்ல ஒரு சிஎம், இல்ல அதுக்கப்புறம் ப்ரோ, வந்து அந்த பிஎம் கேண்டிடேட் நிக்கிறாரு. மோடி வேவ்ங்கிறது அப்படித்தான் அதான் இருக்கும். பேசுறேன். பட் அந்த வேவ்லாம் இங்கே கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் கிடையாது. அதான் ப்ரோ, தமிழ்நாட்டிலாம் அவர் ப்ரோ அது பெருசாலாம் இல்லாம இல்லை. நீங்க அதுக்கான ஓட்டு தான் வந்து 18% ஓட்டு வாங்கினாங்க, அதான் சொல்றேன். உங்க அலைன்ஸ்ல வாங்கினாங்க. பட் மோடியை வந்து யாருன்னே தெரியாது. குஜராத்ல அவர் இருக்காரு, குஜராத்ல சிஎம்மா இருந்தாரு, இப்ப பிஎம் கேண்டிடேட் நிக்கிறாரு. அவர் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அந்த மாதிரி இருந்ததே தவிர அது பெருசா ரீச் இல்லை. பட் 10 வருஷம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து மோடிக்கான ரீச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2014 விட இப்போ அதிகமாயிடுச்சு. எல்லாரும் இப்போ ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, மைண்ட் செட்டா ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா 2019 என்ன, 2019 இவர் வந்து ராகுல் காந்தி பிஎம்னு சொன்னாரு. ராகுல் காந்தி பிஎம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்துச்சு, டிமானிட்டைஸ் பண்ணாங்க, நீட் இருக்கு, எல்லாம் இருக்கு, இஷ்டத்துக்கு வந்து நெகட்டிவா ப்ரொவைண்ட் பண்ணி எல்லாமே நெகட்டிவா பேசி மோடி வந்து கமிட்டிடலாம் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு தமிழ்நாடு பொறுத்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மூடு இருந்துச்சு. இப்ப தமிழ்நாடு மக்களே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, 2024 மோடி தான் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்ற மனநிலை நிறைய பேத்துக்கு இருக்குங்க. ஓகே, அவர் தாங்க வருவாரு, அவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த அந்த ஓட் ஷேர் மட்டுமே ஒரு 5% 10% இருக்கும். சரி, ஓகே, உனக்கு போட்டா நீ ஜெயிக்க போறியா, அவன் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு அதை வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பில்ட் பண்றதுக்கு வந்து பெரிய விஷயம் இருக்கு. நீங்க இதே வந்து 2023 இப்ப சொல்றீங்களா, 2018 இந்த 3 ஸ்டேட்லயுமே வந்து தோத்துட்டாங்க. 5 ஸ்டேட் எலெக்ஷன் ஆனிச்சு இல்லையா? ராஜஸ்தான்ல தோத்துட்டாங்க, எம்பியில தோத்துட்டாங்க, எல்லாத்துலயுமே தோத்துட்டாங்க. தோத்துட்டு தான் கர்நாடகாவில் தோத்துட்டாங்க. ஆக்சுவலா 2018 அப்ப கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துச்சு பிஜேபி மேல. அப்படி இருந்துச்சு, அப்படி இருக்கு. டிமானிட்டைஸ் பண்ணது இருந்துச்சு, ஜிஎஸ்டி இருந்துச்சு, நீட் இருந்துச்சு, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கிட்ட என்னென்ன பேச முடியுமோ எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் பெட்ரோல் பிரைஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே இன்னைக்கு பிரேக் பண்ணி திரும்ப வந்து இப்ப இவங்களே என்ன முயற்சி பண்ணாலும் அவர் வந்து ஜெயிப்பாருன்ற அளவுக்கு மக்கள் மைண்ட் செட் ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ வந்து அவர் ஈஸியா வந்து 2014 விட அதிகமா எனக்கு தெரிஞ்சு ப்ரொஜெக்ட் பண்றது இந்த வருஷம் தான் இருக்கும், 2024. இப்போ தமிழ்நாட்டுல 2014 ஒரு ஏதோ ஒரு மீட்டிங் வந்து மோடின்னு கத்துன்னு பாத்துருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. 2024 எலெக்ஷன் முன்னாடி வந்து ஒரு மீட்டிங்ல வந்து மோடின்னு கத்துறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கட்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொன்று அண்ணாமலை, ஒரு அடிஷனல் வேல்யூ. அண்ணாமலை பெரிய பிளஸ் இங்க. அப்பல யார் தலைவர்னே யாருக்கு தெரியாது, பிஜேபின்னா என்ன கட்சின்னு தெரியாது, என்ன சின்னன்னு தெரியாது, எனக்கே தெரியாதுங்க, யாருக்கும் தெரியாது. நம்ம யாரை ஓட்டு போட்டிருப்போமா, யாரா பார்த்துருப்போமா தாமரைலாம்? நான் போட்டேன் ப்ரோ. அவங்க கட்சியே இல்ல ப்ரோ, வெதர் போட்டது வந்து உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து சோ ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. ப்ரோ, சோ ராமசாமியோட இன்டர்வியூல யாருங்க பார்த்திருப்பா? நீங்க சொல்றத வந்து என்னன்னா, அவர் வந்து அந்த 2014 வந்து அவரு பேசும்போது துக்ளக்ல பேசுவாரு, அப்போ வந்து மோடி வந்திருப்பாரு, அதானே சொல்றீங்க? அதெல்லாம் எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க? அதெல்லாம் எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க? மோடி வந்து பிஎம் வந்தா நல்லா இருக்கும் நாடு அப்படின்னா எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க? ப்ரோ, நான் பிஜேபி தான் ஓட்டு போட்டேன், ஆனா நான் பார்க்கல. அது பெரிய விஷயம் இல்ல ப்ரோ. அப்பதான் கட்சி வளர்ச்சி கிடையாது, கட்சியே வளரல. இங்க வந்து கீழே வரைக்கும் கட்சிலாம் கிடையாது, கட்சிக்கு கேண்டிடேட் இல்ல, எல்லாமே அவங்களால கேண்டிடேட்டே போட முடியாத கண்டிஷன்ல இருந்தாங்க. அப்போ ஒரு 40 எம்பி கேண்டிடேட், 40 எம்பி கேண்டிடேட்டே கிடையாது அவங்க கிட்ட. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லைங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப வளர்ந்துட்டாங்க. இல்ல ப்ரோ, அந்த மாதிரி டைம்ல வந்து ஜெயலலிதாக்கு வந்து அந்த மாரல் சப்போர்ட் வந்து இங்க பாருங்க, நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாலாம் பேசுறோம், பிராக்டிகலா பேசுறோம். அதான் இன்னைக்கும் சொல்றேன், திமுக தான் ஜெயிக்கும். 35 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இப்ப இந்த ஜனவரி 2 வரைக்குமே. ஆனா ஓட் ஷேர் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இல்ல ப்ரோ, அவங்க 25 சீட்ல தான் அவங்க நிக்கவே போறாங்க. அப்போ நீங்க 35 எப்படி சொல்றீங்க? அலைன்ஸோட செய்தி சொல்றாரு. அலைன்ஸ் ப்ரோ, அலைன்ஸ் சொல்றேன். மத்த இடத்துல இவங்க மத்த கட்சிங்க எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? இப்போ சப்போஸ் கம்யூனிஸ்டுக்கு 2 சீட் கொடுக்குறாங்கன்னா அங்க இல்ல மொத்தமா இந்தியா அலையன்ஸா பார்த்தா ஐ திங்க் 35 நினைக்கிறேன். இந்தின்னு சொல்லுங்க ப்ரோ. இல்ல அது ஓகே. இல்ல அதுல எங்க தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா,
சரி என்ன அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் ஆயிட்டாங்க அப்படின்னா செலவு பண்றதை குறைச்சிருவாங்க. செலவு பண்றது, ஒர்க் பண்றது எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்க. நம்ம ஜெயிக்க மாட்டோம், சரி ஜெயிச்சாலும் வர மாட்டோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் இல்லையா. வந்துட்டு இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க இல்லையா. அது கொஞ்சம் குறைஞ்சிரும். அது ஒரு ஏடிஎம்கேக்கு பெரிய மனசல் தான். ஆனா பிஜேபிக்கு வந்து இப்ப என்னன்னா 40 இடத்துல கேண்டிடேட் போடுறாங்க. பிஜேபி தனியே நின்று போட்டா கூட அவன் என்ன நினைப்பானா, எப்படியா ஜெயிச்சிட்டோம்னா நம்ம மினிஸ்டர் ஆயிடலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னா அவன் மொட்டத்தனமும் அளவு வைப்பான். இன்னொன்னு அவங்களுக்கான ஓச்சர் அதிகமானது ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு. ட்வீட் பண்றாங்கல்ல, இப்ப சப்போஸ் பாமக உள்ள வந்தா விசிகே வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க டிஎம்கே அலைன்ஸ் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. பாமகலாம் வாய்ப்பே இல்லைங்க. பாமக இல்ல, நீங்க பிஜேபி ட்வீட் பண்ண போட்டோ பாத்தீங்க 2 நாள் முன்னாடி ஸ்டாலின். ப்ரோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரோ அவங்க வந்து சீட்டு அதிகமா வாங்கறதுக்காக பண்றதுங்க இதெல்லாம். அவ்வளவுதான். இந்த மந்த் எண்ட்ல உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். ஆக்சுவலா இந்த மந்த் தான் வந்து டெட்லைன். இந்த மந்த்துக்குள்ள முடிவு பண்ணணும் யார் யார் எந்த சீட்ல நிக்கிறாங்க அப்படின்னா. பாமக என்ன கேட்பாங்க, பிஜேபி அலைன்ஸ் சொல்ல வந்தா எனக்கு 10 கோடி 15 கோடின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க பண்றாங்க, நாங்க இல்லை டிஎம்கேவும் போயிடுவோம், கூட்டணிக்கும் நாங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ற ஜிமிக்ஸ்லாம் அதெல்லாம். ஆமா கார்த்தி ப்ரோ, அது வந்து சீட்டை இது பண்றதுதான். பட் இருந்தாலுமே அவங்க மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இப்ப பொன்முடி இல்லாதனால அந்த விழுப்புரம் திண்டிவனம் அந்த பெல்ட்ல கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு தான் இப்ப உங்ககிட்ட பேசுறாங்க. கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் அந்த சைடு. ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா எல்முருகனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பதவி கொடுத்து எல்லா இடத்துலயும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே வந்து நிறைய பிஜேபி கேடர்ஸ்க்கு வந்து இது ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும் ப்ரோ. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மாதிரி கொடுத்துட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கறதே வந்து பெரிய விஷயமா எல்லாருக்கும் தெரியும். இல்ல ப்ரோ, அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. அதெல்லாம் வந்து கட்சிக்காரங்களுக்கு தெரியுது தெரியலன்னா அடுத்த விஷயங்க. மக்களுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். மக்களுக்கு வந்து இப்ப திரும்ப தெரிஞ்சு அவங்க வந்து 10 வருஷமா அவங்க பிஜேபி ரூலிங் இருந்தா கூட அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும். இதெல்லாம் அவங்க வந்து தோத்துருவாங்களா காலி அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, போன டைம் 303 பிஜேபி அலைன்ஸோட 330க்கு மேல நினைக்கிறேன். அவங்க தனியா இண்டிவிஜுவலா முடிச்சு. இப்போ வந்து அவங்க 350 தாண்டிடுவாங்களா 400 தாண்டிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அது 400 கண்ட்ரோல் பண்ணோம், அவங்கள வந்து அடக்க முடியாத கண்டிஷன்ல இருக்காங்க இவங்க. உண்மையை சொல்ல போனா தான் ஐஎன்டி எல்லாம் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும், ஓகே இருக்கு ஃபிக்ஸடு, அடுத்து திரும்ப மோடி தான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. 2019 அது கிடையாதுங்க. 2019 அது கிடையவே கிடையாது. மோடி எப்படியே சாச்சிடலாம் அப்படி இந்த மூணு தான் இருந்தாங்க. அந்த ஃபயர் மூட் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து அவங்களே வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. ரைட் ஓகே முடியாது போல இருக்கு. ஸோ ஒரு ஃபைட் எப்படி நடக்கும், ஓகே ஒருத்தன் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா நடக்கும். இல்லைங்க எப்படினாலும் சண்டை போட்டா வேலைக்காகாது போல இருக்கு அப்படின்ற. இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டே அதாங்க. அவருக்கு ஸ்டாலினுக்கே தெரியுங்க, ஸ்டாலினுக்கும் தெரியும். சரி ஓகே இதுக்கப்புறம் அவங்க தான் இன்னொரு 5 வருஷம் அவங்க தான் பிஜேபி தான் அப்படின்னு சொல்ல. ஸ்டாலின் வந்து ஈஸியா இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்கலாம், அவர் போகாம இருந்திருக்கலாம், அதெல்லாம் பண்ணிருக்கலாம். தெரிஞ்சு போச்சு இன்னொரு 5 வருஷம் நம்ம அடுத்த 2 வருஷம் இருக்க போறோம். அதுல 2 வருஷமும் இவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், இவர் தான் சிஎம், இவர் தான் பிஎம், நம்ம ஏன் ஒம்பளுத்துக்கிட்டே ஒப்பத்தலாம் அப்படின்ற மூடுக்கு அவரே வந்துட்டாரு. அதான் உண்மை. ப்ரோ இந்த ஐஎன்டிஎல் இப்போ என்ன மம்தா ஒரு பிஎம்டி கேண்டிடேட் இருக்க சான்ஸ் இருக்கா? யாருமே பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணாலும் அது வேஸ்ட். இல்ல கார்த்தி ப்ரோ, வெஸ்ட் பெங்கால்லே வந்து ஒரு தலித் வந்து பிஜேபி வந்து அவங்களோட ஓட் ஷேர் எல்லாம் செமையா இன்க்ரீஸ் ஆகுது ப்ரோ. அங்க அவங்க ஜெயிக்கிற காங்கிரஸ் ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் பிஜேபி ஜெயிக்க முடியும். அந்த கட்சிக்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஓட்டர்ஸ் இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்கு. அந்த காங்கிரஸ் வளர்ற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. ப்ரோ ராகுல வச்சிட்டீங்க ப்ரோ வளரும்.
அது பண்ண முடியாது ப்ரோ. மோடின்ற ஒரு பிம்பத்துக்கு முன்னாடி பண்ணவே முடியாதுங்க. அதான் ப்ரோ நீங்க இப்ப இங்க எல்லாரும் ஈஸியா ட்ரோலா பண்ணிட்டு இருப்பாங்க. 1984ங்க, 40 வருஷம் ஆச்சு. ஒரு பிஎம் மெஜாரிட்டியில வந்தது கிடையாது. 40 வருஷத்துல வந்தது கிடையாது. ப்ரோ உண்மையா சொல்ல போனா 1-2 வருஷம் இல்ல, நீங்க எல்லாம் பிறந்ததுக்கு முன்னாடி சொல்றேன். நான் சொல்றேன் நீங்க எல்லாம் பிறந்ததுக்கு முன்னாடி 40 வருஷத்துல ஒரு பிஎம் கூட இங்க மெஜாரிட்டியில வந்து ஜெயிச்சு பிஎம் ஆனது கிடையாது. அவர் மாறுவாரு, இவர் மாறுவார், குஜராத் மாறுவாரு, தேவகவுடா மாறுவார், எல்லாம் மாறுவாங்க. யார் பிஎம்னே தெரியாம ஓட்டு போட்டுருப்பாங்க இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம். யார் பிஎம் கேரக்டர்னு தெரியாது. கார்த்தி ப்ரோ நீங்க சொல்றது மன்மோகன் சிங் வந்தார் இல்லையா, யாருக்கு தெரியும்? அதுதான் மன்மோகன் சிங் பிஎம் கேரக்டர்னே கிடையாது. அவங்க சும்மா ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஆட்சி அமைக்கிறோம், போய் கவர்னர்கிட்ட போய் கொடுத்து பிரசிடென்ட்டை கொடுத்துட்டு நாங்க ஆட்சி அமைக்கிறோம். யார் பிஎம்? ஓகே மன்மோகன் சிங்னு ஒருத்தர். அப்படிதான் வரும். பிஎம் கேண்டிடேட்னு ஒருத்தரை சொல்லி அவர் தான் பிஎம்னு சொல்லி மெஜாரிட்டி ஜெயிச்சு 40 வருஷத்துக்கு அப்புறம் இவர் ஒருத்தர் தான். கார்த்தி ப்ரோ கரெக்ட். நான் தான் அதான் சொல்ல மோடி மட்டும் தான். இப்போ நீங்க நான்லாம் ஒரே அது ஏஜ் கேட்டகரி 10 வருஷம் தொடர்ந்து மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் இப்போ 15 வருஷம். அதான் ப்ரோ நம்ம காலேஜ் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மன்மோகன் சிங் தான் பிஎம்மா இருந்தாரு. அப்போ வரைக்கும் எனக்கு பிஎம்க்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு டம்மி மாதிரி தான் இருந்தாரு. டம்மின்னு இல்லைங்க, அதாங்க சொல்றேன். 40 வருஷம் ஆச்சுங்க. 1984க்கு அப்புறம் எந்த பிஎம்மே மெஜாரிட்டியில் ஜெயிச்சதே கிடையாது. யார் பிஎம்னே தெரியாது. நமக்கு ஓட்டு போறோம் இல்லையா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குன்னு சொல்லுவாங்க. யார் பிஎம் கேண்டிடேட்னு தெரியாது. அப்படிதான் ஓட்டிட்டு மோடியோட ராஜீவ் காந்தி. ஆமா, ராஜீவ் காந்தி இருந்த வரைக்கும் தான் அது இருந்துச்சு. அவரு செத்ததுக்கு அப்புறம் அதுவும் சுத்தமா கிடையாது. யார் பிஎம்னே தெரியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் பிஎம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். மோடியை மட்டும் தான் பிஎம் கேண்டிடேட்னு சொல்லி அவர் ஜெயிக்கிறாரு, பிஎம் ஆறாரு, அவர் ஜெயிக்கிறார், பிஎம் ஆறாரு. அதுவும் மெஜாரிட்டி ஜெயிக்கிறாரு. 543ல வந்து பாதிக்கு மேல வந்தா மெஜாரிட்டினா, பாதிக்கு மேல வந்தது இவர் மட்டும் தான். 40 வருஷத்துல வந்த ஒரே பிஎம் தான். 3 டைம் தொடர்ந்து ஜெயிக்க போற பிஎம் இவர் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. நேருக்கும் வருதாங்க தொடர்ந்து 3 டைம் ஜெயிக்க போறது. பெரிய இது இதெல்லாம் இவங்க சும்மா உட்காந்து கையில மோடி மோடி மோடின்னு கத்திட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து மோடின்னு மோடியோட ரீச் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ப்ரோ ஆனா மோடினால 15 இயர்ஸ் தான் ப்ரோ இருக்க முடியும். ஐ மீன் அதுக்கப்புறம் பிஜேபி ரூல்ஸ் ஏதோ இருக்குல்ல ப்ரோ இறங்கிடணும்னு. அதெல்லாம் கிடையாது. அது பிஜேபியோட ரூல்லாம் கிடையாது. அந்த வாஜ்பாயும் அதனால தான் இப்ப இது பண்ணாங்க. இல்ல ப்ரோ அதெல்லாம் கிடையாது. அவர் ஜெயிக்கலைங்க. அவர் தொடர்ந்து ஜெயிக்கல. அதெல்லாம் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷம் இருப்பாரு. அதுக்கப்புறம் மாறுவாங்க. ப்ரோ இன் கேஸ் இதே பிஎம் கேண்டிடேட் மாறுவாங்க. அடுத்த பட் இருக்கிற வரைக்கும் அவர்தாங்க. அவர் திரும்ப இப்ப இருக்கிற வரைக்கும் அவர் எவ்வளவு நாள் இருக்க வரைக்கும் அவர் தூக்கடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏன் ப்ரோ இப்ப இந்த 5 வருஷம் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பிஎம்? 2029லயா? நான் எங்கேயோ பார்த்தேன் ப்ரோ. அதாவது பிஜேபில அந்த மாதிரி நிக்க முடியாது. இல்ல 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதான் இல்ல பார்ட்டி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு கேக்குறேன். பட் அவங்க தோக்க மாட்டாங்க ப்ரோ. அவங்க ஈஸியா தோத்துறவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரூலிங்க்கு வரும்போது 4 ஸ்டேட்ல தான் இருந்தாங்க ஆட்சியில. வெறும் 4 ஸ்டேட்ல இருந்தாங்க 2014 வரும்போது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்டுக்கு மேல இருக்கு இந்தியால. இண்டிவிஜுவலா இருக்காங்க. அவங்க 2014 ஜெயிச்சே ஒரு பிஎம் ஆகும்போது 4 ஸ்டேட் இருந்தவங்க இன்னைக்கு 15 ஸ்டேட்டுக்கு மேல இருக்காங்க இந்தியால. அவங்க நீங்க தோக்கடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டேட்ல ஜெயிச்சல. அவங்க சொல்லுவாங்களா காங்கிரஸ் முக் பாரத்னா சொல்லுவாங்களா, ஒரு ஸ்டேட்டா காலி பண்ணி அங்க இருக்க எம்பியை பிடிச்சி அங்க இருக்க எம்எல்ஏ பிடிச்சி இப்படிதாங்க வந்திருக்காங்க. நீங்க பிஜேபி ஜெயிக்கணும்னா திரும்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மோடி மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி அதை பண்ணி அதெல்லாம் ஜெயிக்கணும். அதான் வந்து ப்ரோ அவங்களோட வளர்ச்சி வந்து அப்நார்மல் ப்ரோ. அது வந்து இதை நீங்க திரும்ப வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வேணும் உங்களுக்கு. 2029 அவங்களை ஜெயிக்கிறதுக்கும் இப்ப நான் சொல்றது இன்னைக்கு இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா கூட 2029 ரொம்ப 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 டஃப் தான். அவங்க ஏதாவது தப்பு பண்ணி மாட்டினா உண்டு. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியோ அவங்க இன்னும் சொல்ல போறோம்னா டிமானிட்டைஸ் பண்ணது அதுன்னு எக்கச்சக்கமா பேசினா போதும் ஜெயிச்சிட்டாங்க. இது நடந்தாதான் உண்டு, மிராக்கிள் நடந்தாதான் உண்டு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகுல் இல்லாம வேற ஏதாவது ஸ்ட்ராங் கேண்டிடேட் வரணும் ப்ரோ. அதுதான் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ராகுலோட ஸ்ட்ராங்கா யாருங்க இருக்க அங்க காங்கிரஸ்ல? இல்ல வேற ஏதாவது மன்மோகன் சிங் மாதிரி யாராவது புடிச்சா அந்த மாதிரி நல்லா இருக்கும். மன்மோகன் சிங் ஸ்ட்ராங் ஏன் கேண்டிடேட்டா? சபரி இல்ல ஸ்ட்ராங் இல்ல ப்ரோ. ஐ மீன் அவரோட ஜெயிச்சிட்டாரு. அந்த மன்மோகன் ஒரு சிங் சில ஐடியாஸ், அந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு விஷனரியா அந்த மாதிரி ஒரு யாராச்சும். ஐடியாலஜி அதெல்லாம் ப்ரோ ஒண்ணும் கிடையாது. ராபின்சன் வந்திருக்காரு லேப்டாப்போட. பிஎம்ஆ இருக்கும்போதே அமைதியாக தான் இருந்தாரு மன்மோகன் சிங். இல்ல ப்ரோ எக்கனாமிக்ஸ் வைஸ் அவர் கொஞ்சம் நிறைய ப்ரோ நாலேஜ் ஐடியாஸ் இருக்கலாம், வச்சிருந்தாரு. ஆனா அவர்கிட்ட என்ன சொல்றது அந்த டாமினன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி. அது இல்ல, அதான் நான் சொல்றேன். இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த மாதிரியாச்சும் கொஞ்சம் நாலேஜபிளா ஏதாச்சும் கொண்டு வந்தாச்சும் ஏதோ கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். இல்ல ப்ரோ, மோடிக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் டாமினேட் பண்ணிலாம் அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. நாக்பூர்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் பண்ணுவாரு. நாக்பூர்ல என்ன சொன்னாங்க? ஆர்எஸ்எஸ் மீறி மோடியால இது பண்ண முடியுமான்னு நான் கேக்குறேன். இப்ப இவர் மன்மோகன் சிங் சொன்னார்ல காங்கிரஸ் சரி ஓகே, ஃபேமிலி ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாங்க நீ சொல்லுங்க. ஏதாவது தெரியுமா? நம்மளா சொல்லிக்கிறது அவ்வளவுதான். ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாங்க அதுதான் பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னாங்க அது இது. கோயில் கட்டுறதுன்றது பிஜேபியோட அஜெண்டாவா ஆர்எஸ்எஸ் ஓட அஜெண்டாவா அது சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஆமா, அவங்க ஏங்க அவங்க இன்னைக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பல வருஷமா சொல்லிட்டு தாங்க இருக்காங்க இதை. சரி ஓகே, நானே கேட்கிறேன், அங்க என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க. என்ன இடிச்சிட்டு எல்லாம் விவசாயம் பண்ண முடியும்? ஒண்ணு அங்க வந்து மசூதி கட்டணும், இல்ல கோயில் கட்டணும், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்க, நான் கோயில் கட்டுவோம். அது பண்றாங்க இல்லையா? அது எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? கோர்ட்லயும் தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க முஸ்லீம் அமைப்பும் ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஓகே, அவங்களுக்கு பக்கத்துல இடம் கொடுத்தாங்க, அது அவங்களையுமே ஏத்துக்கிட்டு அது முடிஞ்ச பிரச்சனை தானே. ஒரு பிரச்சனையை இங்க பாருங்க, ஒரு பிரச்சனையை இங்க பாருங்க, ஒரு பிரச்சனையை முடிக்கணும். வளர்த்துட்டே இருக்க கூடாது. காஷ்மீரா ஓகே, அது ஒரு பிரச்சனையை முடிக்கணும். சும்மா வச்சுட்டே வந்து இங்கேயா அங்கேயான்னு உருட்டக்கூடாது. 370 கொண்டு வர்றாங்களா? ஆமா, 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பிரச்சனையா தான் இருக்கும் காஷ்மீர்ல. அதுக்கப்புறம் சரியாகவே இல்லையா? அதுக்கப்புறம் சரியாகி அங்க போய் டூரிஸ்ட் போறாங்க, படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு அங்க தேட்டர் வருது, எல்லாம் வருது இல்லையா? அதை பண்ணும்ல. சும்மா பண்ணாம 50 வருஷமா இல்லைங்க அங்க பிரச்சனை இருக்கு, அது பண்ண வேண்டாம், அங்க பிரச்சனை இருக்கு. யோ, ஏதோ ஒரு முடிவு எடுத்தானுங்க அவன். எனக்கு ஒரு பிரச்சனை, பண்ணிட்டு காங்கிரஸ் அந்த பிரச்சனையே முடியும். பிரச்சனையே பாருங்க, ஏதோ ஒரு சைடு அவ்வளவுதான். அவ்வளவுதான். இவருங்க ஏதோ ஒரு சைடு வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும். ஒண்ணு அங்க அயோத்தியில மசூதி கட்டுங்க, இல்ல ராமர் கோயில் கட்டுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி முடிங்க. சும்மா டிசம்பர் 6 ஆனா போதும் எல்லா இடத்துல இந்த இந்தியா ஃபுல்லா போயிட்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டு எத்தனை வருஷத்துக்கு பண்ணுவீங்க நீங்க? அது நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது எத்தனை வருஷம் பண்ணுவீங்க? அது பண்ண முடியாது, அவ்வளவுதான். இன்னைக்கு பீஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு இல்ல, முடிஞ்ச ஒரு மேட்டர் முடிச்சுட்டாங்கல்ல, அவ்வளவுதான். காஷ்மீர் விஷயத்தை விட்டுவீங்க, அவங்க ஒண்ணு பண்றாங்கல்ல. ஓகே, நீங்க வந்து நிறைய பேத்துக்கு வருத்தமா இருக்கும், நிறைய பேத்துக்கு கோவம் வரும், அதெல்லாம் ஓகே. ஒரு பிரச்சனைய முடிக்கணும்னா ஒரு சிலருக்கு வந்து வருத்தம் இருக்கும், எல்லாருக்கும். அதை பண்ணும்ல. அது சும்மா வச்சுட்டு இல்ல நாங்க பேசுவோம் பண்ணுவோம் அப்படின்னு ஊருட்டிகிட்டே இருக்க வேண்டியதா? யூபியில இப்ப பிஜேபி தான் பவர்ல இருக்காங்க. கோயில் வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் கூட நீங்க வந்து அதுக்கப்புறம் கூட கோயில் திறக்கலாம். இப்ப அவசர அவசரமா இதெல்லாம் இப்ப சொன்னது இல்லைங்க, கோயில் கட்ட ஆரம்பிச்சப்ப சொன்னதுங்க. என்ன அவசர அவசரமா? ஏங்க கோயில் கட்ட ஆரம்பிச்சும் போது சொன்னது. சரி ஓகே, நான் கேட்கிறேன், கோயிலே கட்டலாம் ஜெயிச்சிருவீங்களா நீங்க? சரி இப்போ தள்ளி வச்சிருவோம், கோயில் வந்து மேல ஓப்பன் பண்ணிக்குவோம், நீங்க ஜெயிச்சிருவீங்களா நீங்க 24ல? ஏன்னா கோயிலால தான் அவங்க ஜெயிக்க போறாங்களா? இந்துவோட கன்சல்டேஷன் பண்ணணும்ல கார்த்தி ப்ரோ, அதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரம் பண்றாங்க. அதாங்க நான் சொல்றேன், இந்த கோயில் இல்லாதப்பே அவங்க ஜெயிச்சு தானே இருக்காங்க 2 வருஷமா. 2 எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க. 2014 19 அப்படின்னா 14ல வந்து ராமன் கோயில் கட்டணும்னு சொல்லி கட்டினாங்களா, இல்ல 19ல கட்டினாங்களா? என்ன கோயிலை பார்த்து பயப்படுறீங்க நீங்களா? இல்ல அது ஓகே, தப்பு இல்லைங்க. கோயிலை பார்த்து பயப்படுறீங்க நீங்கெல்லாம். ஆத்தி நம்ம வாங்கின ஆல்ரெடி வாங்கின ஓட்டு போயிரும் போல இருக்கே அப்படின்னு பயப்படுறீங்க. அது அவங்க அவங்க வந்து சொல்ற விஷயம் தாங்க. 25ல எப்போ ஓப்பனாலும் இந்த கோயிலுக்கான ஓட்டு இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க அதை அவங்களுடைய ஐடியாலஜி அவங்க பண்ண நினைக்கிறாங்க, அது பண்றாங்க. பொது சிவில் சட்டை கொண்டு வரணும்னு சொன்னாங்களே, அவங்க கொண்டு தான் வர போறாங்க. இதுல என்ன இருக்கு? அவங்க என்ன சும்மா எலெக்ஷன் ஜெயிச்சோன்னு சொல்ல போறாங்களே? அவங்க எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொன்ன அந்த மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது.
ஐ திங்க் என்னன்னா இவங்க கொஞ்சம் வர எம்பிஸும் போயிரும் அப்படிங்கறது தான் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பதறாங்க, என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இன்னொன்னு அவங்களும் அரசியல் பண்றாங்க, அது ஓகே. பட் அவங்க சொல்லிட்டு பண்றாங்க. நீங்க பதறீங்க. காங்கிரஸ் எதிர்க்க சொல்லுங்க பார்ப்போம். ராமர் கோயில் ஓப்பனிங் அன்னைக்கு எத்தனை கட்சி போய் நீங்க நிக்குதுன்னு பார்ப்போம். அங்க அவங்க இன்விடேஷன் வச்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். போய் அவாய்ட் பண்ணி பாருங்க. நீங்க அங்க போய் நிக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க. உங்க ஐஎன்டி அலைன்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்களே போய் ஓப்பனிங்க்கு போய் நின்று பாருங்க பார்ப்போம். யாரு வேணாமா அவாய்ட்? ஐயோ இதெல்லாம் அநியாயம்னு சொல்லுங்க. யாரு வேணாமா? நீங்க ரெட்டவாசம் போடுறீங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரே விஷயம், ஒரு பாலிசியா அதை பேசுறாங்க, பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க யாருங்க வேணாங்கன்னா, ஏடி அலைன்ஸ்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ராமர் கோயில் கட்டுறதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்னைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஜனவரி 22க்கு இதெல்லாம் ரொம்ப தப்பு, நாங்கெல்லாம் போக மாட்டோம் சொல்லுங்க. எல்லாரும் போய் கும்பாபிஷேகத்துக்கு நிக்க போறீங்க, அதுதான் நடக்க போகுது, இன்க்ளூடிங் டிஎம்கே. பிராக்டிக்கல் அரசியல் என்னமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அவருங்க. அவங்க தெளிவா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க சும்மா இங்க இருந்து மக்கள்கிட்ட உருட்டு இருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டுல இம்பாக்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டுல இருக்க எத்தனை ஆன்டி உங்க வீட்டுல இருக்கவங்க கேட்கறதுனால விட்டு பாருங்க. நீங்க ராமர் கோயிலுக்கு போவான்னு உங்க வீட்டுல இருக்க உங்க அம்மாவோ அப்பாவோ எத்தனை பேர் கேட்க போறாங்க பாருங்க. நீங்க இன்னைக்கு ட்ரக் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்கல்ல கார்த்தி ப்ரோ, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரைக் எப்போ நிறுத்துவாங்க? எதுக்காக பண்றாங்கன்னு சொல்லுங்க. அதான் இந்த ஹிட் அண்ட் ரன் இது வந்து எங்களுக்கு ஏத்துக்க முடியலன்ட்டு பண்றாங்க. ஆமா, அதுவும் தப்பா கிடையாது. ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு நீ ஒருத்தனை இடிச்சுட்டு கொன்னுட்டு நீ தப்பிச்சு ஓட்டனா உனக்கு 10 வருஷம் ஜெயில், அதுதான் சட்டம். ஓகே, அது அவங்க சொல்றாங்க. இல்ல நாங்க இதை ஏத்துக்க முடியாது. யாரு? டிரைவர்ஸ்லாம், லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சரி ஓகே, இந்த சட்டத்தை பத்தி கன்சிடர் பண்ணுவோம், பேசிட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. அவங்களும் தப்பா சொல்லியே. இடிச்சுட்டு ஓடி போறவனுக்கு தாங்க 10 வருஷம், அதான சொல்லிருங்க கிரிமினல் ஆக்ட்ல. இதுலயே தப்பா இருக்கா என்ன? அது இவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, சரி ஓகே, கன்சிடர் பண்ணுவோம். இவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் இடிச்சிட்டேன், ஒருத்தர் செத்துட்டான், டக்குன்னு வந்து ஊர் சைட்ல வந்து ஒரு 10-100 பேர் இருந்தாங்கன்னு அடிச்சு என்ன கொண்டுருவாங்க, அதனால தப்பிச்சு ஓடுறேன், அப்ப என்னங்க பண்றது, எனக்கு 10 வருஷம் ஜெயில இருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஓகே ரைட், அது என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம், அது பேசுவோம். அதுக்காக சட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க, பேசுவாங்க. இதெல்லாம் ஓட்டம் மாறப்போது உங்களுக்கு. பாலஸ்தீனம் ஓடுதுன்னா ஏன் வந்து பார்லிமெண்ட்ல அன்னைக்கு 4 பேர் இந்த மாதிரி உள்ள புகுந்து கலர் இதெல்லாம் போட்டாங்க? எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவன் வேலை இல்லைன்னு தான் போய் பண்றாங்க அந்த மாதிரி. ஆமா, வேலை என்ன பண்றாங்க ப்ரோ? வேலை இல்லைன்னா ஜோக் பண்ணாதீங்க ப்ரோ. அவங்களுக்கு வேலை படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு பண்றாங்க. ஒரு டிகிரி படிச்சுட்டு படிக்க மாட்டேன் அப்படின்னா ஓகே, பார்லிமெண்ட்ல போய் நீங்க வந்து போடுறீங்க. இந்த தமிழ்நாட்டுல வேலை கிடைக்காமன்னா எங்க போகலாம்? சட்டமன்றத்துக்கு போயிடலாமா? கர்நாடகாவில் வேலை கிடைக்கலாமே அப்படின்னா அங்கே போயிடலாமா? சேலத்தில் வேலை கிடைக்கலாம், கலெக்டர் ஆஃபீஸ் போயிடலாமா? அங்கே போய் ஏதாவது போட்டுடலாமா? தருமபுரியில் வேலை கிடைக்கலாம், அங்கே இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் போட்டுடலாமா? பாதுகாப்பு இருக்கு பிஜேபி. இல்ல ப்ரோ, ஆனா உண்மையா சொல்லணும்னா 2029 இருக்கிறதுல பெரிய பிரச்சனையா உருவாக ஒரு பாசிபிலிட்டி என்ன பெரிய பிரச்சனை உருவாகும்னா, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாததான் பெரிய பிரச்சனை உருவாகலாம். அந்த அதுக்கு நீங்க ஐஎன்டிக்கு ஓட்டு போட்டு இப்பயே வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டா எல்லாம் தீர்த்து வச்சிருவாரு. இல்ல ப்ரோ, நான் அப்படி சொல்ல அவங்கள எலெக்ட் பண்ணா இவங்கள எலெக்ட் பண்ணான்னு இல்ல. ஆனா 2029 அடுத்த 5 to 10 இயர்ஸ்ல வந்து பிரச்சனையா உருவாகிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஜாப் தான். அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் அப் இந்தியா பண்றாங்க இல்லையா, எல்லாரும் தொழில் பண்ணுங்க பண்றாங்கல்ல, அதுதான் பண்ணணும். அதுதான் ஒரு கவர்மெண்ட் பண்ண முடியும். அதை பண்றாங்க. எல்லாரும் தொழில் பண்ணுங்க, எல்லாரும் செய்யுங்க. சும்மா வேலை கேட்காதையா கவர்மெண்ட் வந்து நான் ரிசர்வேஷனு நான் வச்சிருக்கேன், எனக்கு இந்த ஜாதிக்கு வேலை கொடு, இந்த ஜாதிக்கு வேலை கொடு, நான் இதை படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கொடு. கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியாது. நீங்க பண்ணுங்க, தொழிலுங்க என்ன பண்ண முடியும்? அதுதான் பண்ண முடியும் கவர்மெண்டால.
இல்ல இப்போ ஒரு பூம் இருக்கு ப்ரோ. ஸ்டார்ட் அப் பூம், இல்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஐடி செக்டர் அது பூம் வந்து ஆமா, இப்போ இருக்கு. அதை தாங்க பண்ண முடியும் கவர்மெண்டால. இல்ல ப்ரோ, அது வந்து ஃபேட் ஆயிடும். ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபேட் ஆக ஆரம்பிச்சு மறுபடியும் வேலையெல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. அதுவே அடுத்த கவர்மெண்டால பூமா கூட ஆகலாம். நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்டால எல்லாருக்கும் வேலை எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க செக்டரா அந்த அளவுக்குலாம் இல்லை. இந்தியாவோட பாப்புலேஷன் நம்பர் 1ல இருக்கு இன்னைக்கு. நீ தொழில் பண்ணி பொடிச்சுக்கோ, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஓகே ஏதோ ஒன்று பண்ணு. இனி தொழில் பண்ணு, அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு. அதுதான் பண்ண முடியும். அதை பண்றாங்க இல்லையா, அதுதான் பண்ண ப்ரோ முடியும். வேற என்ன பண்ண அண்ணாமலை முடியும்? நான் வந்து எல்லா 100 private பேத்துக்கு sector நான் ஒரு 50 பேத்துக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு வந்து ஓட்டு வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டா பண்ணிடுவாங்களா? ப்ரோ அறிக்கை கொடுத்தது யாருன்னு தெரியும் ப்ரோ. 15 கோடி இந்தியர்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யாரு 14ல வந்தாங்கன்னு தெரியும் மக்களுக்கு. ஆமாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. அதான் சொல்றேன், எல்லா அரசியல்வாதியும் அப்படித்தானே. சுவிஸ்ல இருந்து காசு எடுத்துட்டு வரோம்னாங்க. அது ஏங்க இது இது என்னன்னா, இதெல்லாம் பண்ண முடியாத சில விஷயங்கள்ல வந்து பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்க வந்து அறிக்கையே கொடுத்தாதான் நம்புவீங்கன்னா பண்ணுவாங்க. எல்லா அரசியலும் தான் பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ, அது இப்போதைக்கு ஓகே ப்ரோ. நான் என்ன ஒரு ஜென்ரலா சொல்ல வரேன்னா, ஜாப் வந்து இப்போ எதுவுமே பிரச்சனையா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. 2009லலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜாப் வந்து பெரிய விஷயமா இருந்தது. இப்ப எல்லார்கிட்டயும் ஒரு 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 கம்மியா நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு 10,000 15,000 சேலரி எப்படியாச்சும் earn அது பண்ற மாதிரி ஒரு ஒண்ணுமே பண்ண சினாரியோ இருக்கு. முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இண்டிவிஜுவலா வந்து ஒருத்தரும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி பண்ணிக்க வேண்டியதான். கவர்மெண்ட் வந்து எவ்வளோத்துக்கு வேலை கொடுக்க முடியும், என்ன பண்ண ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க, அதான் பண்ண முடியும் கவர்மெண்ட். அதில் தான் ஜாப் கிடைக்கும் நிறைய பேத்துக்கு. அதை தான் பண்ண முடியும் அதுக்கு எல்லாரும். ஸ்டார்ட் அப்க்கு ஏதாவது சப்போர்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ, எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் அவங்க பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. எம்எஸ்எம்இ நீங்க உள்ள பாத்தீங்கன்னா 5 கோடி 50 கோடி வரைக்கும் அவங்க வந்து ஒரு லேயர் வச்சிருக்காங்க. ஷிஷுன்னு ஒரு ஷிஷு கிஷோர்னு அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல போனீங்கன்னா நீங்க வந்து சப்சிடி எல்லாம் கொடுப்பாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நீங்க பண்ணலாம் எம்எஸ்எம்இக்கு. நான் வந்து இங்க பாருங்க, நான் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாலாம் பேசலைங்க. ஓகேவா? கம்பேரிட்டிவ்ல அவங்க பெட்டர், அவ்வளோதான். மீதி இருக்கவங்களாம் திருடுறது ரெடியாக இருக்கான். ஐஎன்டி அலைன்ஸில் இருக்கவங்க எல்லாருமே திருடுறது ரெடியாக இருக்கான். இவன் ஒரு 10 எம்பி, அவன் ஒரு 20 எம்பி, எல்லாரும் சேர்ந்து 273 எம்பி வந்துட்டா எனக்கு 2 மினிஸ்ட்ரி கொடு, எனக்கு ரயில்வே கொடு, எனக்கு வந்து ஐடி கொடு, எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் கொடு, எல்லாரும் வாங்கிட்டு ஆளுக்கு 2 மினிஸ்ட்ரி வாங்கிட்டு 2 ஸ்டேட்டுக்கு வாங்கிட்டு அவங்களாம் திருடி பிழைக்கலாம்னு நினச்சிருக்கானுங்க. இவங்க அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது இல்லை. அவங்க நான் ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சா அவங்க என்ன ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன சட்டம் போடுறா அது பண்ணுவாங்க. அந்த சட்டம் தப்பு சரின்றது வந்து நீங்க வந்து டிபேட் பண்ணிக்கலாம், பேசலாம். இவனுங்கிட்ட எந்த ஐடியாவுமே கிடையாது, இவங்ககிட்ட எந்த ஐடியாலஜியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதும் கிடையாது. இவங்களுக்கு தேவை திருட என்னன்னா, வேண்டிய அவசியம். இவங்க பின்னாடி பிசினஸ் மேன் எல்லாம் திருடுவாங்க bro. எப்படியாவது மோடியை இறக்கிடணும்னு பாக்குறாங்க. எப்படியாவது மோடி ஜெயிச்சிடணும், மோடி இல்லாம போயிடணும். இந்த நிமிஷம் தாங்க முடியல, அதான் வேற ஒன்றும் கிடையாது. இவங்க கிட்ட ஒரு நல்ல நோக்கு இருந்தா நம்மளே சப்போர்ட் பண்றதுக்கு ரெடி. இப்போ ராகுல் காந்தி இருக்கலாம், நான் சொல்றது ராகுல் காந்திட்ட நம்ம நோக்கம் இருக்கலாம். பட் அவர் கூட இருக்கவங்க எல்லாத்தையும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மேபி அவர் வந்து ராஜபுரம்ல இருந்து வந்தாரு, அவங்க அப்பால இருந்து எல்லாருமே வந்து இதா இருக்காரு. அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்க நோக்கம் இல்லாம இருக்கலாம். அவர் வந்து நாட்டுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அவர் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏமாத்தி ஏதோ 2 மினிஸ்ட்ரி கிடைக்குமா அதை பண்ணுவான், இதுல வந்து என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், இப்படி நினைக்கிறாங்க இல்லையா. இது வேலைக்கு ஆகாதுங்க இங்க இந்தியால. இதெல்லாம் எப்போ வேலை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2009லயோ இல்ல 2004லயோ அப்போ வேலைக்கா இருக்கும். கார்த்தி ப்ரோ, இப்போதைக்கு பொங்கலுக்கு 3 படம் கன்ஃபார்மா ப்ரோ? இந்த அருண் விஜய் படமும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 4 படம். 4வது மெரி கிறிஸ்மஸ். அது என்னன்னா
ப்ரோ அது ப்ரோ ரீசெண்டா இது அண்ணாமலை வந்து அந்த ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு, அது பாத்தீங்களா ப்ரோ? பார்க்கல, என்ன சொல்லுங்க. அது பாருங்க ப்ரோ, யூடியூப்ல இருக்கு. அதுல ஃபுல்லா அதுல பேசினதே ஃபுல்லா வந்து ஸ்டார்ட் அப் பேஸ்டா வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பிஜேபி. அது வந்து அதுதான் ஃபுல்லா ஃபோக்கஸா இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இனோவேஷன்ல இண்டெக்ஸ்லாம் நிறைய growth இருக்கு இப்ப இந்தியா பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 5-6 இயர்ஸ்ல. பேட்டன்ஸ் எல்லாம் நிறைய க்ரோ ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்டா பேசியிருந்தாரு, ஃபுல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசியிருந்தாரு. நல்லா இருக்கும், நீங்க வேணா பாருங்க. பார்ப்போம் ப்ரோ. நம்ம ஆதரவெல்லாம் ரொம்ப தெளிவுங்க. அவன் நல்லவன்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இவன் டுபாகூர் அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம ஆதரவு எப்பயுமே. பிஜேபி நல்லவனா இல்லையான்றதெல்லாம் கேட்டிங்கன்னா அதில் ஆயிரத்தி டிபேட் இருக்கு. எனக்கே நிறைய விஷயங்கள் அவங்க பண்றது பிடிக்காது, அதெல்லாம் நமக்கு. ஆனால் இவனுங்க ஆப்போசிட் இருக்காங்க, கேடுகிட்டவனுங்க இவனுங்க அவனுக்கு பரவாயில்ல, அப்படிதான். இல்ல கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு ஜெய்ஷா ஸ்கேம்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னது ப்ரோ? தாங்க சொல்லிட்டேனே, அவங்க நல்லவங்கலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, அவ்வளோதான். அவனுங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும். ஆனா ஆப்போசிட்ல எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்களை கம்பேர் பண்ண ஐயோ சாமி அவனுங்களே பரவாயில்ல அப்படின்னு தான். கார்த்தி ப்ரோ, ராபின்சன் வந்துட்டாரு லேப்டாப்போட. என்ன ராபின்சன்? ராபின்சன் கேக்குதா? என்ன கார்த்தி, தலாக்கு சொல்லுங்க ஒரு ராபின்சன். ஆளுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து கத்த விட்டுட்டு உடனே அது ஒரு பெரிய விஷயமா தூக்கிட்டு வந்து பேசுறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு 200 ரூபா கூப்பிட்டு வராங்களா? அதுதான் 200 ரூபா கொடுத்து ட்வீட் ஸ்டேட் போடுறவங்களுக்கு கவர்மெண்ட்னா சும்மா 200 கொடுத்தாங்க. ரூபா, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா 500 ரூபா, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏங்க அதே 500 கொடுத்து ஓட்டு வாங்க என்னப்ப? இல்ல இன்னொன்னு யாரோ சொல்லியிருந்தாங்க, அந்த ஐஐடி குரோத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்க உங்களோட அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து பேசுறீங்களா? இல்ல அததான் ஆனந்த் சீனிவாசன் கிளியரா IMF கிட்ட இருந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, எல்லா நாடும் கடன் கொடுப்பாங்க அந்த கண்ட்ரி. அதுல லாஸ்ட் மோடி வந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அதோட ராபின்சன் ப்ரோ, ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன். IMF வேர்ல்டு பேங்க்ல இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருக்கிறதுல சீப்பஸ்டான லோன் கொடுப்பாங்க ப்ரோ. ஏங்க அதெல்லாம் விடுங்க, ஒரு நிமிஷம் IMF வேர்ல்டு பேங்க் இப்ப என்ன நாட்டோட பொருளாதாரத்தை வந்து சீரழிச்சிட்டாங்களா ராபின்சன்? நீங்க ஏதாவது கார்த்தி ஒரு இல்ல நீங்க சொல்லுவாங்க. இல்ல அது ஓகேங்க, நீங்க IMF என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. சிம்பிளா சொல்லுங்க. வெரி சிம்பிளா, நீங்க வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பெட்ரோலோட விலை என்ன ரேட் இருந்துச்சு சொல்லுங்க? சரி 60 ரூபா ப்ரோ. சரி ஓகே. 64 102 ரூபா. சரி. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது டாலரோட வேல்யூ இப்ப வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு அனுப்புறவங்களுக்கு வேல்யூ இப்ப வேல்யூ அதிகமா இருக்கு. சரி. அப்ப என்ன, நீங்க வந்து வேர்ல்ட்ல காட்டும் போது ஜிடிபி growth பயங்கரமா இருக்கும் கார்த்தி. ஆனா சரிங்க, இப்ப என்னங்க நான் கேக்குறேன், எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. நான் என்ன கேக்குறேன், அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கார்த்தி. நீங்க என்ன ஐயோ ப்ரோ, இது இன்னைக்கு ரிலீஸ் ஆன வீடியோ அப்படி பார்த்தா ஒரு நிமிஷம், நீங்க முட்டு கொடுக்குற கட்சிக்கு ஐயோ ராபின்சன் ரைட் ஓகே, இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க ராபின்சன். நீங்க தமிழ்நாட்டை எவ்வளவு கடை வாங்கி வச்சிருக்கீங்க? இதுதான் தமிழ்நாட்டுல வந்து இவங்க கடன் வாங்கினா, நான் சொல்றது இந்தியா லெவல்ல, புரியுதா? இந்தியால தான் அவங்க சரியில்லைங்க, அவங்களுக்கு தெரியாது.
அவங்களுக்கு தெரியாது, அவங்க சங்கி பயலுக, அவங்களுக்கு ஒரு இளவும் இல்லை, அறிவு இல்லை, ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒண்ணு பண்றானுங்க. ஓகே, சரி, இன்னொன்னு நீங்க என்ன யூபியை பண்ணி பத்தி எல்லாரும் வச்சிருக்கீங்க பெருமையா தமிழ்நாட்டுல அது சொல்லுங்க. பேசுறீங்கல்ல, இருங்க அடுத்த சொல்றேன். பெருமையெல்லாம் பேசலைங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இருங்க சொல்லுங்க. இருங்க யூபிஐல நீங்க பணம் அனுப்புறீங்க, யூபிக்கு நீங்க அனுப்புறது தமிழ்நாடு அனுப்புறீங்க. தான் அனுப்புறேன், தமிழ்நாடு தான் அனுப்புறோம். நான் என்ன கேட்க வரேன் தெரியுமா கார்த்தி, நம்ம வெளியே பார்க்கும் போது இவங்க எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரோ உங்க மைக் வந்து யார கொஞ்சம் சொல்றீங்க ராபின் சார்? ஏதோ பொதுவா ஸ்டாட்டிக் நாய்ஸ் வருது bro. பொதுவா ராபின் சார். பொதுவா பொதுவா இவங்க பண்றத பாத்தீங்கன்னாவே பெருசா பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பெருசாலாம் பண்ணலைங்க. அவங்க ரொம்ப கேவலமா தான் பண்றாங்க ப்ரோ. இல்ல நீங்க ஐயோ சொன்னது ரொம்ப ஒண்ணு என்னன்னா, நமக்கு ஐயோ ரொம்ப ஆப்போசிட் ஆள் கேவலமா. வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏங்க இல்ல. நான் தான் சொல்லிட்டேனே, இங்க பாருங்க, அவங்க ரொம்ப கேவலமான ஆட்சி தான். மோடிலாம் விரட்டி விடணும். ஒரு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப ஒஸ்ட். ஓகே, நீங்க என்ன தமிழ்நாட்டு மாட்டீங்க அது சொல்லுங்க. நம்ம புது கார் தமிழ்நாட்டுல இறக்கி ஆள்றவங்க தான் தமிழ்நாட்டுல ஐயப்பன் எம்பிஸ் தான் வந்து வாகமான் இருந்து இறக்குங்க பிஎம் ஆகுறாங்களா? என்ன கருத்து இது? நம்ம பேசுறது வந்து பிஎம்ஐ எங்க நீங்க பேசுறீங்க? சரி ஓகே, அப்படி பார்த்தா காங்கிரஸ் விட்டுருமா? எங்க இருக்கு? நான் என்ன கேக்குறேன், இப்ப காங்கிரஸ் பண்றது பாலிடிக்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏங்க யூபி நான் உங்களை கேக்குறேன், மத இது பாலிடிக்ஸ் காங்கிரஸ் இந்த கேஸ்ட் பேஸ்ட் ரிலிஜியன் பேஸ்ட் பாலிடிக்ஸே இல்ல அவங்க பண்றது. அவங்க பண்றது காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் ப்ரோ, இது ரிலிஜியன் பேஸ்ட் ஓகே. பாலிடிக்ஸ். இல்ல ஓகே எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்குவோம். ரைட். இது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ வந்து நீங்க லாஸ்ட் டைம் இந்த டைம் ஸ்டாலின் ஜெயிச்சது என்ன? சரி, அவங்க எப்படியுமே ஏடிஎம்கே வர வேண்டியதுதான். சரி, அவரும் மக்களும் யோசிச்சிருப்பாங்க, சரி இவங்க நிறைய 2Gல ஸ்கேம் நிறைய இஷ்யூ, சரி இனிமே மக்கள் வந்து திரும்புவாங்கன்னு சொல்லி போட்டது 10 வருஷம் முன்னாடி. இருங்க இல்ல இப்ப ஜெயிச்சது டிஎம்கே ரூலிங் பீரியட்ல இருந்தாங்களா? அப்ப அதுதான் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிஜேபி ரெண்டு வந்தாச்சு, திருப்பி வந்தாச்சு. சரி, புதுசா ஒருத்தவங்க ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி ஓகே, இப்போ இதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து காசு அடிச்சு ஊழல் பண்ண போதா கருத்தி? அவங்களுக்கு இல்லாத பணமா தெரியல ப்ரோ. அதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம், ஜெயிங்க வாங்க, அவங்க நல்லா வாங்க, ஜெயிச்சுவாங்க. இன்னொன்னு, யாரு வேணாம், அவங்க ஆல்ரெடி நம்ம வேணும்னு சொல்றோம், நம்ம ஓட்டு போறதுக்கு ரெடி தான். இல்ல கட்டி, அவங்க ஆல்ரெடி பெரிய ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு நம்மளுக்கு யாரு பிஜேபி தான் ஆல்ரெடி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு வர்றாங்க. அதான் உண்மை. நம்ம வந்து வீக்கு அவங்க பேஸ்ட்லாம் இல்ல, உடைக்கிறோம் ப்ரோ. ராபின்சன் எல்லாத்தையும் உடைக்கிறோம், அவங்கள காலி பண்றோம். யாரு? விஜய் மக்கள் இயக்கமா கார்த்தி? தெரியலங்க. இல்ல அவங்க வந்து எலெக்ஷன்ல வர போறது இல்லைங்க. அவங்க 2026 வர போறாங்க. நீங்க வந்து அஜித் ஃபனா பேசக்கூடாது எப்பயுமே. இல்ல நம்ம ரியாலிட்டி பேசுவோம். அவங்களே எழுக்கிறீங்க இப்ப. அவங்களுக்கும் விஜய் வன்மம் எக்ஸ்போர்ட் ப்ரோ. இன்னைக்கு அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஃபர்ஸ்ட் இதுக்கு வாங்க. இல்ல கார்த்தி, முன்னாடியே கார்த்தி, நான் வந்து 4-5 வருஷம் முன்னாடியே பீகார், அப்புறம் அந்த யூபி, ஜார்க்கண்ட்லேருந்து வந்தவங்க அப்போ சொன்னதுதான், அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் இருக்கு. சும்மா நம்ம நினைக்கிறதுலாம் நீங்க பாத்தீங்களா ப்ரோ ஐஏஎஸ்ல ஒர்க் பண்றது? கோலி சில விஷயம் கூட சும்மா வந்து நீங்க வந்து ஏங்க என்னங்க இப்ப காங்கிரஸ் தானே யூபி பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு லைவ் நான் அனுப்பிட்டேன் நான் வீடியோ. ராபின்சன் இருக்கட்டும் ராபின்சன். ஓகே, அவங்க தான் ஃப்ராடு, ஃபோர்ஜரி, 420ங்க, ஏமாத்துறவங்க, மதத்தை வச்சு ஓட்டு வாங்குறாங்க, எல்லாம் ஓகே. என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. அதுதான் வரணும். நீங்க என்ன இப்ப வந்து கர்நாடகாவில் ஜெயிச்சிருவீங்களா? காங்கிரஸ் ஆட்சி தான். நம்மளுக்கு வந்து இங்க பாருங்க, யூபில ஜெயிக்கிறாங்க, ஸ்வீப் பண்ணிடுவீங்களா? எங்க ஜெயிக்கிறானோ அதெல்லாம் வந்து சொல்லுங்க. நம்மளுக்கு கவலை இல்லை. ஓகேவா? தமிழ்நாடு நம்ம இருக்கிற ஸ்டேட் வந்து இந்த ரிலிஜியன் பேஸ்ல அழியக்கூடாது, அவ்வளவுதான். அப்புறம் இன்னைக்கு எப்படி மோடி வேற யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு கத்துனவனா வந்து தமிழன் இல்லையா ப்ரோ? நான் என்ன சொல்ல வரேன்னா, அது இது என்னோட கருத்து. உங்க கருத்து, கோலியோட கருத்து என்ன வேணா இருக்கலாம். பிஜேபி இல்ல ப்ரோ, இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு இல்ல அண்ணாமலை நல்ல டேலண்டட் ஆனாரு. அத நானே ஈவன் கார்த்தி சொல்லும்போது சில நான் 3/4 நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஈவன் அந்த அணுகிறது எல்லாம் ஓகே.
அவங்க இருக்கிற இடம், அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டம். அதான் பெரிய ஓகே. ப்ரோ பேசுறதா சிரிப்பா இருக்கு ப்ரோ. ராபின்சன் ப்ரோ பேசாதீங்க தயவு செஞ்சு, சிரிப்பு தான். இதெல்லாம் வயிற்றுல பேசுற மாதிரி இருக்கீங்க. பின்ன வேற ப்ரோ பாயிண்ட் வச்சு பேசுறீங்கன்னு சொன்னீங்க. ஒரு பாயிண்ட் போட இந்தியாவுக்கு வருவீங்களா? இந்தியாலே இல்லையே. இந்தியாலே இல்ல, வாய் மட்டும் பேசுறது. ஓட்டு போட இந்தியாவுக்கு வருது. இந்தியாலே இல்ல அந்த வாகாமாட்டு ராபின்சன் இவங்க தான் பேசுறதா? இஷ்டத்துக்கு பேசுறதா? இந்தியால வந்து இவங்க எல்லாம் சென்னையில வந்து இல்ல இவங்க எல்லாம் சென்னையில வந்து சென்னையில வண்டியில ஏத்திட்டு, அதான் இவங்க எல்லாம் சென்னையில ஏத்திட்டு வண்டியில ஒரு 4 ரவுண்ட் அடிக்கும். டெய்லி ஒரு 40 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சோம்னா கதறிட்டு வந்து திராவிட பேசுவாங்க. வந்துட்டாரு வந்து முட்டு கொடுத்துதான் இருக்காரு அவரு. இப்பயும் நம்மளும் பேசுறதா பேசிட்டு தான் இருக்கோம். கேட்டா ரோடு போடுவாங்க, இருக்குங்க இப்பதாங்க போடுவாங்க. பேசுவோம் கார்த்தி, ஓகே அத பத்தி பண்ணுவோம். பட் நீங்க வந்து சென்ட்ரல்ல இருக்க எனக்கு எந்த இஷ்யூமே இல்ல ப்ரோ. எனக்கு பாருங்க, நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஹிந்தி படிக்க ரெடி. சும்மா எத்தனை நாளைக்கு தான் 10 வருஷமா அவரே பிரைம் மினிஸ்டர் பாத்துக்க முடியும்? இருங்க கார்த்தி, நான் ஹிந்தி படிக்க ரெடி ப்ரோ. ஹிந்திலாம் படிக்கவே வேணாம் ப்ரோ, அவர் தோக்கடிக்கன்ற படிக்கிற தப்பு இல்ல. பண்ண படிச்சிருப்போங்க, அது ஒரு லாங்குவேஜ் படிச்சிருப்போங்க. நீங்க அவங்க பண்றதோட ஆக்டிவிட்டிஸ், அவங்க பண்றதோ காரியங்கள் எல்லாம் நானும் பண்ணணும்னு விரும்பினா அது எப்படி கார்த்தி அக்செப்ட் பண்ணுவோம்? அதுதான் பிரச்சனை. அது யார் லாங்குவேஜா பண்ணிக்கிறோம். அவங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் 3 லாங்குவேஜ் பாலிசி என்னன்னு தெரியுமா ப்ரோ? ஏங்க கரெக்ட்டா நீங்க வந்து எப்படின்னா துணிவுக்கு முட்டு கொடுத்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஜெயிச்சிருங்கன்றேன், அவ்வளவுதான். வேற என்ன நான் சொல்ல முடியும்? நீங்க திரும்ப வந்து துணிவு வாரிசுன்னு பேசுமா வரட்டும் பாரு அப்படின்னு பேசுனீங்க, அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு வருஷமா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். என்ன இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப சொல்றேன், ஒரு வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அமுச்சு விடுங்க வீட்டுக்கு. மோடி எல்லாம் வந்து சும்மா ஏங்க ஏதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதை பண்ணுங்க ப்ரோ. யாரு வேணாமா? என்ன பண்றது, ஆப்போசிட்ல உள்ள ஸ்ட்ராங்கான பவர் இல்லையே கார்த்தி, அதானே ப்ரோ. நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க ஆக்சுவலி? இந்தியாலே இல்லப்பா, ஓட்டு போடவே வர மாட்டாரு, சும்மா வாய். இல்ல இந்த நாடு தெரியுமா உங்களுக்கு? அவர் எங்க மிடில் ஈஸ்ட் ப்ரோ, துபாய் பக்கத்துல எங்க நினைக்கிறேன். எங்க ப்ரோ? இங்க துபாய் பக்கத்துல சம்திங். பஹ்ரைன் ப்ரோ. பஹ்ரைன்ல வந்து இப்போ இந்தியன்ஸ்க்கு நல்ல பேர் இருக்கிற காரணமே மோடி தான் ப்ரோ. ஆமா ஆமா, அதான் சொல்லிருப்போம். நீங்க ஒரு பேசுனீங்களா வச்சுக்கோங்க, மோடி தான் நல்ல பேர் காரணம் ஜி. நான் ஒரு கவர்மெண்ட் செக்டர் தான் ஜி. நீங்க உருட்டுங்க ப்ரோ. ராபின்சன் ப்ரோ டெய்லி வந்து நீங்க அடி வாங்குறீங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ இல்ல ஓலி எவருங்க சொல்லுங்க. ஒர்க் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். சூப்பர். ஓகேவா? அப்படின்னா நம்ம ஊர்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் பஹ்ரைன். ஆமா ஓகே. சோ ஃபாரினர்ஸ் அலௌட் இருக்குதுல. இப்போ இந்த ஜெய்சங்கர் ஒர்க் பண்ற அந்த டிவிஷன் மாதிரி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஜெய்சங்கர்லாம் இல்ல அதுல வந்து அவுட் சோர்ஸ்ட் எம்ப்ளாயியா இல்ல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி? இன்டர்னல் எப்படி ப்ரோ எடுத்துப்பாங்க மினிஸ்ட்ரிக்குள்ள? பஹ்ரைன், யுஏஇ இது மாதிரி கல்ஃப்ல எல்லாம் வந்து எக்ஸ்பேட்ஸ்க்குலாம் அலௌட் இருக்கு ஃபாரினர்ஸ்க்கு, சர்டன் ஐடி பொசிஷன்ஸ். சரி ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ கரெக்ட் சொல்றது. இப்ப என்னன்னா மோடி வந்ததுக்கு அப்புறம் இருங்க கார்த்தி, மோடி வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லா ஜிசிசியுமே கொஞ்சம் இந்தியா வந்து டிஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் அந்த உக்ரைன் வந்ததுக்கு ஏங்க உங்க மூஞ்சில நீங்களே காரி துப்பிக்குங்க. அதுதாங்க சொன்னேன். அடுத்த சொல்ல வரேன். அது சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது. நீங்க ராபின்சன் கேவலமா இருக்கு. சொல்றத கேளுங்க ராபின்சன். இருங்க அசிங்கமா இல்ல நம்ம நாட்டுல பேசுறதுக்கு காரியங்கள் டெய்லி அடி வாங்குறீங்க. ஏங்க ராபின்சன் வெக்கமா இல்லையா இதெல்லாம் பேசுறதுக்கு? ஜெயசுராணி கேட்ட மாதிரிதான். ஏங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரோ 200 ரூபாய் கூட அங்க அந்த இதுல வந்துச்சா என்ன 2 திராம் வருமா? 2 திராம் வரும். அதுக்கு ஏங்க இப்படி பேசுறீங்க ராபின்சன்? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, வெக்கமா இல்லையா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவன் என்ன சொன்னான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அவன் என்ன சொன்னான்? அவமானம் பண்ணும் கார்த்தி. எப்படி பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க அவமானப்படுறீங்க. அவன் சொன்னது என்ன? அவன் சொன்னது என்ன? ஃபர்ஸ்ட்
சொல்லுங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? எனக்கு உங்களுக்கு எங்க வெக்கமா வெக்கம் இல்லையா கார்த்தி? ராமிசன்? அவன் என்ன சொன்னா இவங்க மோடி வந்ததுக்கு அப்புறம் மோடி அவங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல கஷ்டப்படணும். மோடி வந்தது இருங்க ஏங்க மோடி வந்ததுக்கு அப்புறம் அதர் கண்ட்ரில வந்து வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து இருங்க, அதை கரெக்ட் நான் தான், என்ன மோடி வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு இருங்க அது கார்த்தி, சொல்றதுக்கு நான் என்ன வெக்க சொல்லவா? பண்ணுங்க. கேவலமா இருக்குங்க நான் நீங்க எல்லாம் இருங்க இருங்க பேசுறது. எனக்கு அந்த உட்காந்து பர்சனல் ஃபாரின்ல உட்காந்து வெஞ்சன்ஸ் மோடி உருட்டு மேல உருட்டிக்கிட்டு அவங்களோட ஆமா வேற என்ன பாலிசி வேற என்ன வேற என்ன உருட்டு இருங்க உருட்டிக்கிட்டு bro, ஃபாரின்ல இருந்து வெக்கம் அதான் தப்பு கெட்டத்தனமா தான். நீங்க மானம் கெட்டத்தனமா நினைக்கிறது பேசிட்டு இருக்கீங்க ராமிசன். எனக்கு என்ன மோடி மேல என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ்? இவங்க கோ பேக் என்னது மோடின்னு போட்டாங்கன்னா வேற என்ன? அவர் என்ன திரும்பி போயிட போறாரா? சரி அப்ப அவன் பேசினவன் என்ன சொன்னீங்க நீங்க பதிலு? முன்னாடி சொன்னப்ப என்ன பதில் சொன்னீங்க? இருங்க நான் என்ன சொல்றேன், பட் ஆனா நம்ம இதுங்க ஊர்ல நடக்க நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். வைக்கிறேன். புரியுதா? இது உங்க ஊர்ல நடக்கிறது உங்க ஊரு உங்களுக்கு பத்தி இல்ல நம்ம ப்ரோ, ஊர்ல நடக்குதுன்னா எக்ஸ்டர்னல் நீங்க அஃபேர்ஸ்ல ஊர்லயே வேலை கிடையாது. செய்றீங்க. வெளியிருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பார்க்கும்போது கார்த்தி, இல்ல இல்ல, ஊர்லயே எக்ஸ்டர்னல் கிடையாது. அஃபேர்ஸ்ல என்னவா வேலை செய்றீங்க? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல நீங்க என்னவா வேலை ஊர்லயே செய்றீங்க? கிடையாது, நம்ம ஊர்ல நடக்குதான். இவரு என்ன இது ஒரு ஊர்லயே கிடையாது, இவர் நம்ம ஊர்ல நடக்கிறதான். இவர் பாக்குறதே ட்விட்டர்ல, அப்புறம் இவரு நம்ம ஊர்ல நடக்கிறத பத்தி இவர் பேசுறாரு. அவன் பேசினா என்னங்க பதில் சொன்னாங்க? அவன் பேசுனது என்னங்க பதில் சொன்னீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? அது இல்லவே இல்லை நீங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்றீங்க அது ஆமான்றீங்க. கார்த்தி என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு உடனே வராதீங்க. வெளியிருந்து புரிஞ்சுக்க பார்த்தா முடியாது அப்படிதான் ராமேஸ்வரன். கார்த்தி தோணும். இந்த புரியுதா? ஏங்க ஏன்னா அது நம்ம நீங்க நாடோட சொன்னதுதான், நான் பாப்புலேஷன் சொல்லல. கார்த்தி, நம்ம நாடோட யாருமே எது? வந்து டைப்ஸ் ரிமூவ் பண்ண நினைக்க மாட்டாங்க. எந்த கண்ட்ரியுமே யூஎஸ் பார்த்து பயப்படுறாங்கன்னா, இந்தியா பார்த்து பயப்படுறா, நம்ம நாடோட ப்ரோ பாப்புலேஷன் அந்த நிலைமையில வந்து நின்னுட்டு இருக்கோம், அத பத்தி பெருமையா பேசாம நீங்க வந்து ஐயோ அப்படின்றீங்க. இஷ்டத்துக்கு உருட்டுங்க, இஷ்டத்துக்கு உருட்டுங்க ராபின்சன். நீங்களே உங்க வாயில இருந்தே வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் உருட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, உருட்டிட்டே இருங்க. இவரு மோடி வந்து இங்க பாருங்க, எல்லாம் கஷ்டப்பட போறாங்க. இது வேறயா? என்ன ப்ரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? நீங்க என்ன ப்ரோ சும்மா ஏதாச்சும் வாய்க்கு வந்ததுலாம் உளறிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுங்க? இருந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க ப்ரோ, இந்தியால இருந்து பேசுங்க. கலர்றது ப்ரோ. ஐயப்பா, பிரிண்ட் எடுத்து பேசுவாங்களா, லேப்டாப் வச்சுட்டு பேசுவாங்களா? இல்ல ப்ரோ ஏங்க இவங்க மைண்ட் செட் இல்ல, இவங்க மைண்ட் செட் எடுத்தாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா, மோடி மேல வெறுப்பு, அவ்வளவுதான். ஆனா என்ன நடந்தாலும் ஒத்துக்க மாட்டேன், அது கிடையாது. அப்படிதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவரே சொல்றாரு, இவரே சொல்றாரு அவங்க எல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் நடக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சா என்ன தெரியல, நாம மதிக்கிறான்ல, அது சொன்னீங்க நீங்க. அமெரிக்கால நடக்கிற எல்லாம் தெரியுமா ப்ரோ? இல்ல வெளிநாட்டுல நடக்கிற எல்லாம் தெரியுமா? எல்லா நாட்டுல இருக்கு நடக்க தெரியுமா? ஹிஜாப் இஷ்யூ வந்துச்சு கல்ஃப் கண்ட்ரில எல்லாம் 2014 முன்னாடி நம்மள வந்து லேபரா பாத்துட்டு இருந்தாங்க ப்ரோ. கோலி சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹிஜாப் இஷ்யூ வந்துச்சு. சரி, அது நுப்பூர் சர்மா பேசினது. அது வந்து 2019ல பஹ்ரைன் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட். சரி சரி ஓகே, அடுத்தது என்னது? அடுத்தது எவ்வளவு இந்தியால எவ்வளவு வந்து பீஃப் சாப்பிட்டதுக்கு அடிச்சு கொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஒரே ஒரு கேஸ் அவ்வளவுதான், வேற என்ன தெரியும்? என்ன சும்மா என்னத்தையாவது சும்மா சோசியல் மீடியால ஒரே நியூஸ் வந்து 7 பேர் ரிட்வீட் பண்ணுவான், அதெல்லாம் பாத்துக்கிட்டு 7 கேஸா நியூஸ் பேசுறீங்க. அப்படித்தான். ஆமா பழசுதாங்க, அதான் சொல்றேன். ஏதோ ஒரு இன்சிடென்ட் எங்கேயே நடக்கும், அது ஒருத்தர் ரிட்வீட் பண்ணா அதையே பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க வந்து புலம்பிட்டே இருக்கிறது தான் கண்டிஷன். யூபியில வந்து யோகி பண்ற நல்லது மட்டும் தான் தெரியும். அதாவது யூபியில எத்தனை ஸ்டேட் இன்னும் அப்படியே கிடக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் பாத்தீங்களா? யோகிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு உனக்கு வீடியோ தானே பாக்குறீங்க, நீங்க போய் நேர்ல பாக்குறீங்களா? எவ்வளவு ஊரு வீடியோ வந்து நீங்க ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பேசுறது மாதிரி அவர் வந்து பூரா காங்கிரஸ் மாத்திட்டீங்க. 30 கிலோமீட்டர் தள்ளி அவன் திட்டிக்கிட்டு இருக்கான் உட்கார்ந்து. யார்? கோலி அதுக்கே எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க. ஐயப்பன் தான். 30 கிலோமீட்டர் போய் பஸ் ஸ்டாண்டு போகணுமா நானு? எனக்கே 30 கிலோமீட்டர். இன்னும் அங்க இருந்து வரவங்களுக்குலாம் 40-45 கிலோமீட்டர். இனியா பக்கத்து ஊருக்கு போய் பஸ் ஏறதா? இனியா கொடுமை அதெல்லாம். அந்த காலத்துல கிராமத்துல பஸ் இருக்காது, பக்கத்து ஊர்ல போய் பஸ் ஏறுங்கன்ற மாதிரி நீங்க வந்து 40 கிலோமீட்டர் தள்ளி போய் பஸ் ஏறுன்னு உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அது கேட்டா நாங்க வந்து திராவிட மாடல், இந்த மாடல் ஏதோ ஒண்ணு உருட்டுவீங்க, நாங்க எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கணுமா? இதெல்லாம் வந்து கேட்டோம்னா காரி துப்புனோம்னா உங்களுக்கு மூஞ்சில வந்து ஒன்னே வந்து ஆஹா நீ யூபியை பாத்தியா, ஆஹா நீ குஜராத்தை பாத்தியா, இப்ப பேசிட்டு இருக்கீங்க. 10 வருஷம் முன்னாடியே அதுல பேசி முடிச்சாச்சு ப்ரோ, இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க. கர்ணன் படம் பார்ட் 1 எடுப்பாங்க.
ஏங்க என் அதான் லவ்வருக்கே அரசியல் பக்கத்து ஊர்ல பத்தி போய் தெரியாது, பஸ் அவளே திட்டுறாங்க ஏங்க டிஎம்கே. பக்கத்து ஊர்ல போய் பஸ் ஐயப்பா நீ பொங்கலுக்கு இல்ல ஏங்க பொங்கலுக்கு எல்லாம் காரிச்சு 30 கிலோமீட்டர் தாண்டி பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. இங்க இருந்து போய் எல்லாம் பஸ் 10 மணிக்கு பஸ் புக் பண்ணா சாயந்தரம் 5 மணிக்கு ஏறணும் பஸ். இங்க பஸ் 5 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க, 10 மணிக்கு பஸ் போக முடியும். நீங்க அந்த கண்டிஷன்ல வச்சு உட்காந்துருக்காங்க இங்க. கோயம்பேடுல இருந்தா கிளம்புவோம். இல்ல இல்ல பொங்கல் வரைக்கும் இல்லையா ப்ரோ? நீங்க அதெல்லாம் சும்மா ப்ரோ. நீங்க இப்பயே நியூ இயர்க்கே அங்கதான் போய் இறங்குறாங்களாம். நீங்க தெரியாம பேசுற நியூஸ் எல்லாம். இப்ப நீங்க பெருங்குளத்தூர் டிராபிக்ல அப்ப 3 மணி நேரம் ப்ரோ நின்று போக ரெடியா? கோயம்பேடுல வந்து மல்டி வே ஆஃப் இது ப்ரோ. மெட்ரோல வரலாம், பைக்ல ஈஸியா வரலாம், எல்லாமே சென்று கோயம்பேடு. ஆனா அது எங்க இருக்கு? 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. போற வேலை தான் வழி தெரியும், சும்மா முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க ப்ரோ. நீங்க 3 மணி நேரம் டிராபிக்ல நின்று போக ரெடியா? அப்ப நீங்க பெருங்குளத்தூர் டிராபிக் எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்ப இங்க இருந்து போகும்போது 3 மணி டிராபிக் இருக்காது உனக்கு? இங்க இருந்து போகும்போது 3 மணி டிராபிக் இருக்காதா? அப்படியே ஃப்ரீ ரோட்ல போயிருவீங்களா? ஃபைவேல போயிட்டு இருக்கீங்க. வேளச்சேரி தாண்டிடுவீங்களா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், இங்க இருந்து 1000 பேர் கூட்டம் அதிகமா இருக்கு, 1000 பேர் வந்து பஸ் ஏறாங்க, கூட்டம் அதிகமா இருக்குன்னு 30 கிலோமீட்டர் தள்ளி போய் பஸ் ஸ்டாண்ட் வச்சுங்க. ஓகே ரைட்டு, சந்தோஷம். ஓகே, இங்க இருந்து 1000 பேர் எப்படி போவாங்க? கார்த்தி ப்ரோ, எல்லாருமே கோயம்பேடுல இருந்து தான் கிடையாது. நிறைய பேர் தாம்பரத்துல இருந்து போவாங்க, கோயம்பேட்ல இருந்து போவாங்க. எல்லாருமே வந்து சென்னையில வந்து உங்களை மாதிரி வெறுங்கப்பாக்கத்துல இருந்து மட்டும் போவாங்கன்னு சொல்லாதீங்க ப்ரோ. அவங்க எல்லாம் டைரக்டா எப்பவுமே அவன் அப்படிதான் ஏறுவான். ஆம்னி பஸ் அங்க எடுக்கும் போதுல இருந்து அவன் அசோக் நகர்ல ஏத்துவான், வடபழனில ஏத்துவான், கிண்டில ஏத்துவான், எல்லா இடத்துலயும் ஏத்து தான் போயிட்டு இருப்பான். யாருமே வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி வந்து பஸ் ஏறணும் அவசியம் கிடையாது. இங்க ஃபெஸ்டிவல் டயத்துல எல்லா பஸ்ஸுமே பெருங்குளத்தூர் தான் ஏத்துவான். யாருமே வந்து தம்பி நீங்க எந்த ஒரு நிமிஷம் எந்த ஊருக்கு தம்பி நீங்க? நான் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. நீங்க குரோம்பேட்ல இருந்து நீங்க கோயம்பேடு போய் தான் ஏறுறீங்களா எப்பவுமே? இல்ல ப்ரோ, நான் குரோம்பேட் பெருங்குளத்தூர்ல இருந்து தானே ஏறுறீங்க. நாங்க மதுரவாயல் வட இது வானகம் கிட்ட இருந்து கோயம்பேட்ல இருந்தா வந்து ஏறுறோம். இங்க இருந்து நாங்க இது பெருங்குளத்தூர் வண்டலூர் போய் ஏற முடியும் ப்ரோ. நாங்க ஏன் கீழே இது சரி ஓகே, நானே கேக்குறேன், பாரிஸ்ல இருக்க வந்து இப்படி பஸ் ஏறுவான் சொல்லு. பாரிஸ்ல இருந்து எப்படி பஸ் ஏறுவான்? பொருஷாகத்துல இருந்து பஸ் ஏறுவான் சொல்லு. இல்ல கேளுங்க, நான் குரோம்பேட்ல இருந்து இப்ப பெருங்குளத்தூர் போய் மதுரைக்கு பஸ் ஏறுறேன். என் பஸ் எனக்கு 10 மணிக்கு பெருங்குளத்தூர் வரேன்னு சொல்றாங்க. ஆனா பெருங்குளத்தூருக்கு முன்னாடியே டிராபிக் ஆகி நான் 12:30க்கு தான் பஸ்ல ஏறி உட்கார்றேன். 2.5 மணி நேரம் நான் பஸ் வராம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்றேன் அது உனக்கு ஓகேவா? அது ஒன்று ஒன்னே பிரச்சனையே இல்ல. உனக்கு பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டு, உனக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு, அதனால உனக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஓகே, வீட்டு பக்கத்துலயே பஸ் வந்துருச்சு, அதனால உனக்கு சந்தோஷம். ஓகே, இங்க இருக்கவன் என்ன பண்ணுவான்? நான் கேட்கிறேன், இங்க இருக்கவன் என்ன பண்ணுவான்? இங்க அடையாறுல இருக்கவன் என்ன பண்ணுவான்? பாரிஸ்ல இருக்கவன் என்ன பண்ணுவான்? இங்க இருந்து கிளம்பி வரணும் இல்ல அவன் 2 மணி நேரம் கிளம்பி வரணும் இல்ல. 2 மணி நேரம் கிளம்பி அவன் எதுல வருவான்? டவுன் பஸ்ல வரணும், ஓலால வரணும், இல்ல ஆட்டோல வரணும். கிளம்பி இங்க இருந்து வரணும். ஓகே, 10 மணிக்கு பஸ் புக் பண்ணிட்டா எத்தனை மணிக்கு கிளம்பணும் அவன்? வருவீங்களா? ட்ரெயின்ல எல்லாம் வர மாட்டீங்களா நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ட்ரெயின் இருக்கா? என்ன பேசுற நீ? ட்ரெயின் எங்கேயா இருக்கு? பக்கத்துல இருக்கு. ட்ரெயினா இருக்கு விரும்பகத்துல? எப்படி இருக்கு? இல்ல எனக்கு தெரியல. எல்லா இடத்துலயும் இருக்கவன் 30 கிலோமீட்டர் தள்ளி வந்து பஸ் ஏறினா ஓகே, எப்படி வந்து ஏறுவான்? லாஜிக் சொல்லு. நீங்க கோடம்பாக்கத்துக்கு வந்து ஏறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ட்ரெயின் ஏறதுக்கு? நான் கேக்குறேன், நான் வந்து ஏன் ஏறணும்? நான் வந்து முன்னாடி வடபழனில பஸ் ஏறிட்டு இருந்தேன், அசோகன்ல பஸ் ஏறிட்டு இருந்தேன். நான் ஏன் கோடம்பாக்கத்துக்கு வந்து அங்க ஒரு ட்ரெயினை பிடிச்சி அங்க இருந்து கீழம்பாக்கத்துல வந்து ஏறணும்? அது எனக்கு என்னையா தலையெழுத்து? நான் கேக்குறேன், எனக்கு ஒண்ணு ஓகே. அப்ப பாரிஸ்ல இருந்து வரவன் எப்படி வருவான்? சோகர்பேட்டையில இருந்து வரவன் எப்படி வருவான்? அவனை ஏன் வரணும்? ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன், 30 கிலோமீட்டர் தள்ளி வந்து பஸ் ஏறு அப்படின்னா எதுக்கு ஏறணும் அவன்? நான் என்ன கேக்குறேன், இப்ப ஏர்போர்ட்ல எனக்கு இங்க சரி ஓகே, இல்ல ஏறிட்டீங்க, இல்ல அதான் ஓகே, இல்ல அவன் ஏறிட்டான் ஓகே. அங்க இருந்து இல்ல நான் கேக்குறேன், அவன் ஓகே அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டான்பா, ஏறிட்டான்பா, சரி ஓகே, நீ பஸ் ஸ்டாண்ட் வந்து தள்ளி வச்சுட்டு சாதிச்சிட்டீங்க, ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஊருக்கு போயிட்டான், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எங்கேயோ ஒண்ணு போயிட்டான். அதுக்கப்புறம் பொங்கல் முடிச்சுட்டு வந்துட்டான் ஊருக்கு திரும்ப. அங்க வந்து இறக்கி விட்டுருவீங்க இல்லையா?
அங்க இருந்து அவன் திரும்ப வீட்டுக்கு வரணும்ல. அவன் ஏன் அங்க இருந்து திரும்பி இறங்கி வீட்டுக்கு வரணும்? அவன் முன்னாடி வந்து அவன் வீட்டு வாசல்ல இறங்கிட்டு இருந்தான் ஆம்னி பஸ்ல இருந்து ஆனா எல்லாத்தையும். அங்கேயும் பஸ் கிடைக்க மாட்டேங்குதானா மிட் நைட்ல? நீ எல்லாம் அழுகுற எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் ப்ரோ? ட்ரெயினும் 24/7 இல்ல, நிறைய ட்ரெயின் எதுவுமே இல்ல. இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு டர்மினல் போட்டு விட்டு நம்மளே தான் சோதிக்கிறாங்க. கோயம்பேடாச்சும் மெட்ரோ இருந்துச்சு. இதுல வேற உலகமாக உருட்டுவாங்க நீங்க, ஏதாவது விக்னேஷ் மாதிரி. நீங்க இந்த வாட்டி பொங்கலுக்கு போவீங்களா, அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன சேஞ்சுன்னு ஏங்க தெரியும். நியூ எனக்கு இயர்க்கு போனதே தெரியுதா? திட்டுறாங்கங்கிற. எனக்கு தெரிய தேவையில்ல, உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ப்ரோ இல்ல கார்த்தி bro, வண்டலூர்ல இருந்து உங்களுக்கு ஏங்க, நான் இங்க வீடு பாருங்க, கிட்ட நீங்க பேசுறீங்க எப்படி? எங்க எனக்கெல்லாம் எங்க பாரு, நான் தான் சொல்றேன். ஏங்க, எனக்கு இதெல்லாம் எனக்கு என்ன ரியாக்ஷன் வர போகுதுன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்பயும் இந்த முட்டு தான் கொடுக்க போறீங்க. இந்த ராபின்சன் ஃபாரின்ல இருந்து உட்காந்துட்டு பேசதான் போறாரு. கிலோமீட்டர் போய் தாங்க ஏறுறேன். நான் என்ன ப்ரோ குரோம்பேட்ல ராபின்சன் பேசுறதுக்கு வந்து இது லாய்க்கே இல்ல ப்ரோ. ஏதாச்சும் ஒண்ணு ராமேஸ்வரம் இது பேசிட்டு தெரியுமா இவங்க உங்களுக்கு? பாட்டு 30 கிலோமீட்டர் தள்ளி வச்சது உங்களுக்கு கோலி first. கோலி சொல்லுங்க tension ராபின்சன். ஆகாதீங்க. பொறுமையா பேசுங்க. ஓகே, டென்ஷன்ல இல்ல அதை ப்ரோ. இதை பத்தி நீங்க ஏதோ பாட்டுக்கு கமெண்ட் அங்க சொல்லலாம். உட்காந்துட்டு இருங்க இல்ல, இருங்க இருங்க. நீங்க உட்காந்துட்டு நீங்க இங்க இருக்கிற என்ன நடத்தைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னே தெரியாம நீங்க அஃபெக்ட் ஆகணும்ல. இருங்க, ஃபர்ஸ்ட் இத பத்தி வீடியோஸ பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு மைண்ட் செட் வர்றது யோ தப்பு இல்ல. பேசுறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. யூபி சொல்லுங்க. பத்தி நான் பேசணும்னா, என்னோட ஃப்ரெண்டோட மாமனார் அங்க யூபியில பிசினஸ் பண்றாங்க. ஓகே, என்ன அவங்க business ரீசெண்டா bro? வந்தாங்க. அப்ப நான் அவரு பேசுறேன். காங்கிரஸ் அனுப்புவாரு. யூபி ஏன் பேசுறீங்க? இரு நான் இரு இரு கேக்குறேன், யூபில தான் வாழ்றீங்களா தமிழ்நாட்டை பத்தி நீங்க? பேசுறேன். அதாவது இந்த பஸ் இல்ல, ஸ்டாப் யூபில ஏதாவது இருக்குல்ல, பொண்ணு கட்டு இருக்கீங்களா? உங்க மாமனார் வீடு, உங்க மாமனார் ஆகுங்க. ஓகே, யூபில ஏதாவது லவ் ஏன் பண்றீங்களா? மாமனார் லவ் எனக்கு கேள்வி யூபில கேள்வி வாழ்தான். அப்புறம் என்ன யூபில ஏதோ பொண்ணு கட்டுற இல்ல மாதிரியே இப்ப பேசிட்டு அந்த இருக்கீங்க? பஸ் பொண்ணு கொடுத்து கார்த்தி பொண்ணு எடுக்கிற மாதிரியே இருங்க யூபி இருங்க. இந்த பஸ் யூபின்னு. ஸ்டாப் இருக்குல்ல, இங்க யூபில என்ன திருச்சி ப்ரோ நான் உங்களுக்கு திருச்சி பிரச்சனை? யூபி யூபில என்ன யூபி பிரச்சனை? யூபின்னு சொல்றத இல்ல, கேளு எப்ப கார்த்தி. பார்த்தாலும் யூபில ஹலோ கார்த்தி, வப்பாடி வீடு இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் யூபிக்கு போறப்ப, யூபியில வந்து வாழ்ந்தப்ப அங்க தண்ணி சரியில்லை, கக்கூஸ்ல தண்ணி வரல. அங்க வந்தா என்ன, வரலன்னா உங்களுக்கு என்னங்க ஃபர்ஸ்ட்? தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டில் ரோடு கேவலமா இதா இருக்கு. இங்க 30 கிலோமீட்டர் தண்டி பஸ் ஸ்டாண்ட வச்சுட்டாங்க. இதெல்லாம் பேசினா இல்ல ப்ரோ. யூபியில என்ன யோ இந்த புரியல பஸ் எனக்கு. ஸ்டாப் யூபியில் இருங்க இப்படி எனக்கு இருந்தா கார்த்தி, இந்த பஸ் ஸ்டாப் மாறுது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எது ப்ரோ இந்த பஸ் ப்ரோ ஸ்டாப் யூபி மாறப்போது பத்தி இப்பதான் நீ உங்களுக்கு தெரியுமா? எது பேசு. யூபி பஸ் பத்தி எதுவும் ஸ்டாண்ட் சொல்லுங்க. என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா உனக்கு? நீங்க சொல்லுங்க. இல்ல தெரியல, யூபி சொல்லுங்க. பத்தி உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி கார்த்தி எங்க ப்ரோ வீ பஸ் ஸ்டாண்ட் நீங்க மாறும்போது தெரியாதா உங்களுக்கு? கோயம்பேடுல இருந்து பக்கம் தான் எங்க வீடும். அதனாலதான் நான் சொல்றேன், அது பஸ் நியர்பை ஸ்டாண்ட் தான் அவங்க அது. கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா திடீர்னு அனௌன்ஸ் ஆமா, பண்ணி எந்த பஸ்ஸுமே இனிமேட்டு கோயம்பேடு வராது, எல்லா பஸ்ஸுமே அங்கதான் அப்படின்னு அது அனௌன்ஸ் பண்ணது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருந்தா தென் 1 மாவட்டம் வாரத்துக்கு முன்னாடி இங்க, தான். வட இல்ல மாவட்டத்துக்கு இல்ல. ஆக்சுவலி கோயம்பேடுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணது முன்னாடி நானும் சொல்றது ஒரு முன்னாடியே கேள்விப்பட்டது, பூக்கடைலாம் அங்க ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு. பூக்கடை, நம்ம இருக்கிற பூக்கடை ப்ரோ கோயம்பேடுல அவங்க ஃபர்ஸ்ட் அங்க ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஆக போகுது. பண்ணட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அவங்க உருவாக்கணும்ல. அது உருவாக்காமலே அவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் உருவாக்குறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னா யார் அஃபெக்ட் ஆகுறது? இத்தனை பேர் போய் இத பத்தி ஏறுறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உருவாக்குவாங்க ப்ரோ. சும்மாலாம் இல்ல ப்ரோ உருவாக்காம அது விக்னேஷ், பண்றதுக்கு முன்னாடியே சொல்றது கேளுங்க. தெரியணும். அது பண்றதுக்கு விக்னேஷ் முன்னாடியே அவங்க அந்த விக்னேஷ் ஃபெசிலிட்டி பண்ணாதான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம அங்க போய் சேருவோம். இது விக்னேஷ் நீங்க வந்த பாருங்க. பிரச்சனை இங்க பாருங்க விக்னேஷ், நம்ம பிரச்சனை ஒரே வந்து செகண்ட் இருங்க. நம்ம அஃபெக்ட் இப்ப ஆகி அங்க போய் பிரச்சனை இது ஃபேஸ் பண்றது வந்து இது சால்வ் பண்றது வந்து பெரிய விஷயம் இல்ல ப்ரோ. நீங்க பார்க்க தான் போறீங்க. பொங்கல் வருது இல்லையா? பொங்கல் அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறீங்க. அவங்க போய் கோயம்பேட்டில் பஸ்ஸு நிறுத்தாம எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே நிறுத்தினாங்கன்னா எல்லாம் என்ன அவஸ்தைப்பட போறாங்கன்னு தான் போறீங்க. வந்து என்ன 30 கிலோமீட்டர் தள்ளி வச்சுட்டு சிட்டிக்குள்ள இருக்கிறது 30 கிலோமீட்டர் தள்ளி வச்சு ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா எல்லாரும் போய் ஏற முடியுமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேருங்க பஸ்ல போக முடியும்? எவ்வளவு பேர் ஆட்டோல போக முடியும்? எவ்வளவு பேர் ஓலால போக முடியும்? சென்னையில இருந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட் ஓலாலாம் 30 கிலோமீட்டர் 300 ரூபா 400 ரூபா வருது. 400 500 வாங்குவாங்க ப்ரோ. 200 ரூபா வாங்குற ஊபி உங்களுக்கு வேணா கரெக்டா இருக்கும். 2 நாள் தூக்கி போட்டு வாங்கிக்கலாம். மத்தவங்களாம் எப்படிங்க சமாளிக்க முடியும்? என்னங்க நீங்க இல்ல கார்த்தி bro, எல்லாத்தையும் இவ்வளவு முட்டு கொடுக்கறதா முட்டு கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்க முடியாது. விக்னேஷ் ஏங்க முட்டு இங்க கொடுக்க பாருங்க, சிட்டில இங்க இவ்வளவு பாருங்க. லேண்ட் ஹலோ உங்களுக்கு எப்படி விக்னேஷ், பஸ் ஸ்டாண்ட் இப்ப பார்க்குற அளவுக்கு? கோயம்பேடு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஓகே, இப்ப எங்க ரிலேஷன்ல எங்க வந்தாலும் வீட்டுல ஸ்டே பண்ணி தான் போவாங்க, ஏன்னா பக்கத்துல இருக்கு. ஓகே, இது வந்து டிஃபிகல்ட்டி தான். ஓகே, பட் ஆனா இது என்ன, எனக்கு இதை பத்தி சத்தியமா எனக்கு ஐடியா இல்லை.
தெரியாத பேசாதீங்க தயவு ப்ரோ செய்து. கோயம்பேடு பத்தி பேசுறேன் உங்களுக்கு தெரியலன்னா இத யூபி பத்தி பத்தி உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? யூபின்னு பேசிட்டு இருக்கீங்களா, என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டுல கோயம்பேடு எனக்கே தெரிய தெரியல மாட்டேங்குது, ஊப்பியில எனக்கு மட்டும் தெரியுது. தானே. கோயம்பேடு பத்தி யூபி தெரிஞ்சாங்க. பத்தி அப்புறம் எல்லா யூபியில வந்து இத உருட்டிட்டு பத்தி நான் வருவாங்க. பேசுறேன் கார்த்தி. யூபியில பஸ் இருக்க பஸ் ஸ்டாண்ட ஸ்டாண்டை பத்தி பத்தி தெரியுமா? பேசுறேன். யூபியில யூபி பஸ் ஸ்டாண்டை பத்தி பேசு சொல்லு. யூபி தான் உங்க யோகி ஆதித்யநாத் இருக்காரு. தெரியல, ஆமா எனக்கு தெரியாது. இருக்காரு. யூபி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பத்தி தெரியல. அப்புறம் யூபிக்கு போய் உருட்ட போயிருவீங்க நீங்களா? யூபியில நான் என்ன சொன்னேன், ஃப்ரெண்டோட விக்னேஷ் சொன்னேன். மாமாவோட அவ ஏதோ பிசினஸ்ன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியும்? ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஹேட்ரேட வந்து நல்லா இல்ல, ஹேட்ரேட வந்து ஸ்ப்ரெட் பண்றது வந்து எக்ஸாம்பிள் வச்சு இல்ல நீங்க இல்ல வந்து இல்ல ஸ்ப்ரெட் இப்ப நான் பண்றதுலாம் பெரிய பேசி விஷயம் ப்ரோ. ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆகி நீங்க இப்ப பாருங்க, பிஜேபி இந்த அழிய ஃபாரின்ல போறோம். உட்காந்து இந்த புரியுது பக்ரீன்ல உட்காந்துக்கிட்டு இந்தியாவையும் தெரியாம தமிழ்நாட்டையும் தெரியாம எதையுமே தெரியாம இஷ்டத்துக்கு ஒரு உருட்டு. ஆனா யூபியில் இருக்கிறது மட்டும் இருக்கு இம்பார்ட்டன்ட். வீடியோ பார்த்தாரு ப்ரோ, வீடியோ கால்ல பேசியிருப்பாரு. வீடியோ கால்லாம் பேசிருக்க மாட்டாரு, சும்மா ஏதோ 4 வீடியோ பார்த்திருப்பாரு. செந்தில்வேலி வீடியோவை அவர் அமெரிக்கா மாதிரி சென்னை சொல்லியிருப்பான். இல்ல பாக்குறது எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம், பாக்குறது எல்லாம் வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட், எல்லாமே அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் பார்த்தா உங்க மைண்ட் செட் அந்த மாதிரி மாறிடும் ப்ரோ. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எல்லாமே கவர்மெண்ட் ஆமா, அவர் காங்கிரஸ் சப்போர்ட்டர் தான் ப்ரோ. அவர் பேசுறது நீங்க வந்து கவர்மெண்ட் பத்தி பேசுறது எல்லாமே அவர் வந்து அகைன்ஸ்டா தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா அவர் காங்கிரஸ். ஆமா உண்மை அது. அவரே நீங்க என்ன ப்ரோ, அதான் நீங்க அங்க இருக்கிறதுனால உண்மை என்ன தெரியல. என்ன வீடியோ பாத்துருக்கீங்க? அவர் நான் எல்லா வீடியோவும் பாத்திருக்கேன் ப்ரோ. அவரை வந்து எப்போ எக்ஸ்ட்ரீமா அவர் பேசுறாரோ அப்பவே புரிஞ்சு போச்சு அவர் என்ன எங்க குத்துறாருன்னு. நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சரி, எக்கனாமிக்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா என்ன எக்கனாமிக்ஸ் பத்தி பேசுறீங்க? ராமச்சன், இதே பொங்கலுக்கு எல்லாம் பஸ் ஏறிட்டு வந்து காரி முஞ்சிலே புளிச்சுன்னு துப்ப போறானுங்க. எல்லாம் வாங்கதான் போறீங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. இல்ல ஐஎம்எஃப் பத்தி பேசுறீங்க. ஐஎம்எஃப் பத்தி என்ன எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஐஎம்எஃப்னா என்னன்னு தெரியுமா? இல்ல அது எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஏதோ சொல்றாருன்னு சொல்லி நீங்க எதுவுமே தெரியாதுங்க, வீடியோ பார்த்து ப்ரோ. ஐஎம்எஃப் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரோ. வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப் கிளாஸ் எடுக்க விரும்பல ப்ரோ. ஆனா அது என்ன சிம்பிளா என்ன சொல்லணும்னா, அது வந்து லோன் கொடுக்கறது இருக்கிறதுல ரொம்ப சீப்பான லோன் கொடுக்கும் ப்ரோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. அது கொடுக்கறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கிறதுல அவங்க வந்து ட்ரஸ்டபிள் கண்ட்ரீஸ் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு ட்ரஸ்டபிள் கண்ட்ரினால அவங்க நிறைய லோன் கொடுக்குறாங்க. நம்மளுக்கும் வந்து அது சாதகமா இருக்கு. சரி, அத புரிஞ்சுக்கங்க. சரி, நீங்க அவர் வீடியோ பார்க்க மாட்டீங்க சார், அத பத்தி ஏங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் பத்தி பேசுங்க. நல்லா பாரிஸ் கார்னர்ல இருக்கேன். இப்பதான் வந்துட்டு பல வருஷம் கழிச்சு கோயம்பேடுல மெட்ரோ. யாரு ராணாவா? ஆமா ஆமா, நான் தான் கோயம்பேடுல பேசிக்காரா? ஆமா ஆமா, அப்படியே பாரிஸ் கார்னர்லயே இருந்துங்க, அங்கேயே செட்டில் ஆயிருங்க. இல்ல இப்பதான் பல வருஷம் கழிச்சு வந்து ஒரு 2 வருஷம் என்னமோ கோயம்பேடு ரீச் ஆகுறது ஈஸியா இருந்தது. ஈஸியா நம்ம மெட்ரோலயே போயிட்டு அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்ல ஏறிட்டா பெரிய முன்னெல்லாம் அப்ப இது மெட்ரோ இல்லாத முன்னாடி இங்கிருந்து போறதே ஏதோ ஊருக்கு போற மாதிரி இருக்கும், பாதி ஊருக்கு போற மாதிரி இருக்கும். அதாவது இங்கிருந்து கோயம்பேடு போறதே. மெட்ரோ வந்தங்காட்டி இப்ப மெட்ரோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. அப்ப அங்கிருந்து ஈஸியா வெளியே போயிடுறோம். இப்ப என்னடானா இப்போ ஏர்போர்ட் வந்து எனக்காவது 30 கிலோமீட்டர் தான். ராணாக்குலாம் எவ்வளவு கிலோமீட்டர்? 60-50 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 50 கிலோமீட்டர்ல நான் பாதி ஊருக்கே போயிருவேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, நீங்க ஏர்போர்ட் வரைக்கும் மெட்ரோல வாங்க. உங்களுக்கு என்ன மெட்ரோ எங்க கேளம்பாக்கத்துக்கு மெட்ரோ இருக்குது? பைத்தியம் மாதிரி பேசிட்டு கேளம்பாக்கத்துக்கு மெட்ரோ இருக்கா? போட்டியா நீ? கேளம்பாக்கத்துக்கு வந்தையா போய் அடுத்த 5 வருஷத்துல நீ பாக்கதானே போற. அடுத்த 5 வருஷம் வரைக்கும் அதுக்குள்ள ஆட்சியே மாறிடும். இல்ல 5 வருஷம் வரைக்கும் நான் நாயா போய் இருங்க கார்த்தி, அப்ப நீங்க எந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டலான்றீங்க சொல்லுங்க. வேற எந்த ஏரியால கட்டலான்றீங்க சொல்லுங்க. அவ்வளவு பெரிய இடம் சென்னையில இருக்கு. ஏங்க கோயம்பேடு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. 3000-4000 பஸ் போனா டிராபிக்ல மத்த எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறாங்க. உங்களுக்கு என்ன? அதுக்குதான் ப்ரோ எல்லா புது பிரிட்ஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, டிராபிக் இருக்க கூடாது. மதுரை வாயில் பிரிட்ஜ், எத்தனை பிரிட்ஜ் அதெல்லாம் இன்னும் கட்டாமையே வச்சிருக்காங்க. அதெல்லாம் கட்டி முடிச்சா கூட ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் டிராபிக் ஃப்ரீ ஆகும். இன்னும் மெட்ரோ கனெக்ஷன் அதிகப்படுத்தாம கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட தூக்கி போய் அங்க போய் போட்டுருக்காங்க. என்னன்னா இது யாரு? விக்னேஷ் பேசுறதா?
ப்ரோ, நான் தான் பேசுறேன் ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தானே அங்க ட்ரெயின் போடுவாங்க. முதல்லயே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் போட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் அங்க கட்டுவாங்களா? ஆமா, தம்பி அப்படிதான் ப்ரோ தம்பி இருக்கணும். இங்க பாரு, எல்லாத்தையும் வெறியாக்கிட்டு இருக்க நீ. இங்க இருந்து சரி, நீ எந்த ஊரு? நீ ஒரு நிமிஷம், நீ எந்த ஊரு? நீ கோரம்பேட்டா? ஓகே. உன் குரோம்பேட். சொந்த ஊர் இது? நீ பிறந்த ஊர் இது சொல்லு. சொந்த ஊர் மதுரை. 10 வருஷமா நான் சென்னையில தான் மதுரை இருக்கேன். இல்ல பெருசுல இல்ல மதுரையில 10 இருக்கியா? வருஷம் மதுரையில பஸ் ஸ்டாண்ட் சென்னையில குரோம்பேட்டு தாண்டாம இரு, ஒரு சுத்திட்டு நிமிஷம். இருக்கிறாப்ல. மதுரையில இல்ல, ஒரு நிமிஷம். மதுரையில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ஏங்க மதுரையில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, வெளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்க இறங்கி நாங்க பெரியாருக்கு போலையாங்க. நாங்க பெரியார் 10 இருக்குல்ல, கிலோமீட்டர் டவுன் பஸ். உங்களால மாறி போக முடியாது. சரி, 10 மாட்டுத்தாவணி கிலோ இல்ல, பெரியார் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிமிஷம் எவ்வளவு தூரம்? இரு. ஓகே, இருக்கு. அதுவும் வெளியூர் பஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர்ல இருக்கா? ஓகே. மதுரையில மட்டும் தான் இப்போ. ஓகே, அதுவுமே சிட்டி தானே, சிட்டிக்குள்ள தானே இருக்கு. சிட்டி விட்டு அவுட்டர்ல 30 கிலோ. மாட்டுத்தாவணி தான் அவுட்டுருங்க. இது எப்படி தெரியுமா, மதுரையில இருந்து தேனியில பஸ் ஸ்டாண்ட், மதுரையில காரங்க போய் தேனியில போய் பஸ் ஏறுற மாதிரி இருக்குது இந்த இந்த கேளம்பாக்கம்ங்கிறது. ஏதோ வேற ஊருக்கே போய் பஸ் ஏறி போற மாதிரி இருக்குது. கேட்டா சென்னைமா ப்ரோ, அவங்க தென்பாக்கம் போறதுக்கு மட்டும்தான் ப்ரோ அந்த பஸ் வச்சிருக்காங்க. மத்த ஊருக்கு இல்ல போறதுக்கு ப்ரோ, ப்ரோ, எல்லா உனக்கு மாவட்டத்துக்கும் எதுவுமே மாத்திட்டாங்க. தெரியும், பெங்களூரா உனக்கு எதுவுமே எதுவுமே தெரியாம தெரியாம பேசிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. இருக்கேன். நீ எதுவுமே எல்லா தெரியாம மாவட்டமும் பேசிட்டு இருக்க நீ. மாத்திட்டாங்க. ஏங்க அந்த ஆள் நீங்க 10 எங்க வருஷமா இருக்கீங்க சொல்லுங்க. குரோம்பேட்டையே சுத்தி டீ கடை சுத்தியே வந்துட்டு இருக்காரு போல. மதுரை ஏங்க, நான் சென்னை உள்ள இருந்திருக்கேங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பெங்களூர் போற பஸ் நீங்க எங்க ஏறுவீங்க? பெங்களூரு, ப்ரோ, வேலூரு, நான் தமிழ்நாட்டுக்குள்ள பேசிட்டு கோயம்பேடு இருக்கேன். போய் ஏறணும்ல. நீங்க அந்த மாதிரி கோயம்பேடுல இருந்து பூனமல்லி தான் போய் ஏறணும்னா நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்களா? ஏங்க நான் இத்தனை நாள் அப்படிதாங்க போய் ஏறிட்டு இருக்கேன். நீங்க ஃபெஸ்டிவல் குரோம்பேட்ல டயத்துல தான் ப்ரோ ஏறிட்டு இருக்கீங்க. குரோம்பேட் தாம்பரம் கிட்ட தான் போய் ஏறிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல கேளுங்க. ஃபெஸ்டிவல் டயத்துல எல்லா பஸ்ஸும் மதுரவாயில் பைபாஸ்ல தான் வருவாங்க. 13 கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்க பெருங்குளத்தூர்ல பெருங்குளத்தூர்ல போய் ஏறிடுவீங்க. ஆமா, பெருங்குளத்தூர் வந்து குரோம்பேட்ல இருந்து பெருங்குளத்தூர் என்ன ப்ரோ பிரச்சனை உங்களுக்கு? இனிமேல் வந்து பெருங்குளத்தூர் வரைக்கும் இந்த டிராபிக் எங்க செங்கல்பட்டு வரைக்கும் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உண்மையில இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன் பாருங்க, இன்னும் அதிகபட்சம் 10 நாள் இருக்கா. இன்னைக்கு என்ன 3ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள் தான் பொங்கல். எல்லாம் ஊருக்கு போகணுங்க. போகும்போது உண்மையிலே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி, விக்னேஷ் சொல்ற மாதிரி ஒரு தப்பா சொல்றேன். விக்னேஷ் சொல்ற மாதிரி உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் பாராட்டுவாங்க. இல்லைன்னா எல்லாரும் நெகட்டிவா பேசுவாங்க. அதை பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நமக்கும் தெரியாது, நம்மளும் பஸ்ல போனதில்லை இது வரைக்கும். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. ப்ரோ, போறதுக்கு எந்த பஸ் எடுக்கணும், எங்க போய் பஸ் எடுக்கணும்? இப்போ பிரைவேட் பஸ் ஏறதுனால அங்கதானா, ஆம்னி பஸ் ஏறதுனாலும் இனிமேல் ஆமா, நம்ம எல்லா பஸ் ஏங்க எல்லா பஸ்ஸும் அங்கதான். எல்லா பஸ்ஸும் அங்கதான் விளங்குச்சு. அதனால பார்ப்போம், அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நல்ல விஷயமா இருந்தா நல்ல விஷயம் தான். அது இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். இல்லங்க, இப்ப கோயம்பேடுல இருந்து இப்ப எப்படி அட்லீஸ்ட் வராங்கல்ல, ஊர்ல இருந்து வராங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து மெட்ரோ பஸ் பிரிஞ்சிடுறாங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா அந்த பஸ்லயே தான் வரணும். எல்லாம் தொங்கிட்டு வருவாங்க அங்கிருந்து கோயம்பேடு. அவங்கவுங்க ஊருக்கு வந்து போறது எல்லாமே ஃபுல் லோட் ஆகும். இல்லையான்னு தெரியல. இப்ப அங்க ஊரப்பாக்கம் தாண்டி பக்கத்துல ஒரு ஸ்டேஷனே போட போறாங்க ப்ரோ. என்ன ஸ்டேஷன் போட போறாங்க? ஏர்போர்ட் போட போறாங்களா? இனியே டைம் ஆகும், போட போறோம். பஸ் ஸ்டாண்ட் கட்ட போறோம், ட்ரெயினோட போறோம். ஏர்போர்ட் இன்னும் ஏர்போர்ட் பக்கத்துல கட்ட போறீங்களா? இனியே அது ஒரு 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து. உருட்டா இருக்கு இதெல்லாம் சத்தியமா. இல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி விக்னேஷ் பாரு, அந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ஏத்துட்டு போயிட்டே இருப்போம் எல்லாரும். ஆனா ட்ரெயின் போடுவோம், ரயில்வே ஸ்டேஷன் கட்டுவோம், வெயிட் பண்ணு அது வரைக்கும் சொல்றதெல்லாம் வந்து சத்தியமா யாரால ஏத்துக்க முடியாது. நாளைக்கெல்லாம் கட்ட முடியாது. அது 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் வச்சு இவன் என்ன பண்ணுவானுங்க? நானாவது பரவாயில்ல, இது கேக்கனர்ல இருந்து ஏதாவது ஒரு ஆட்டோகிட்ட பிடிச்சி வந்துருவேன். ஆனாலும் வருது ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் சொல்ற கேளுங்க ப்ரோ. ஆல்ரெடி ஊரப்பாக்கம் 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு உங்களுக்கு, புரியுதுங்களா? அது பக்கத்திலேயே இப்ப எனக்கு நீ ரூட் சொல்லி தர திரும்ப எனக்கு ரூட் சொல்லி தந்துட்டு இருக்க. எப்படி வரணும், இந்த பஸ் போடி, இந்த பஸ்ல ஏறு, இதோட டிக்கெட் வாங்கு, இந்த மெட்ரோல வா. நான் ஏன் வரணும்? ஃபர்ஸ்ட் நான் தான் இங்கதான் பஸ் ஏறிட்டு இருந்தேனே. என்னையே இந்த பஸ்ல ஏறு, இந்த இது அந்த ஆட்டோல வா. எனக்கு என்ன ரூட் சொல்லிட்டு இருக்கு நீ?
எனக்கு தெரியாதா எப்படி வரணும்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் வரணும் ஃபர்ஸ்ட்? bro, அப்ப நீங்க பைத்தியமா தான் நீ? டிக்கெட் நான் தான் அடிக்கிறீங்க. நான் தான் அசோக் பிள்ளை பஸ் ஏறிட்டு இருந்தேன்ல. என்னைய வந்து அங்க ஏறினா நான் ஏன் வரணும் முதல்ல? நான் வடபழனில பஸ் ஏறிட்டு இருந்தேன், கோயம்பேட்டுல ஏறிட்டு இருந்தேன். நான் ஏன் வரணும்? கார்த்தி சரி ப்ரோ, இப்ப நீங்க விருங்கம்பாக்கம்ல இருந்து வடபழனிக்கு பஸ் ப்ரோ, அங்கேருந்து மெட்ரோ ப்ரோ, அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ, மெட்ரோல இருந்து உங்களுக்கு பெருங்குளத்தூருக்கு அப்படியே பஸ். அவன்கிட்ட லிஃப்டிங் கேட்டு அப்படியே நான் ஊருக்கு போறேன். விடு என்ன அப்படியே அப்படியே போயிடுறான் விடு. இல்ல இங்கேயே பைக் ஸ்டார்ட் பண்ணி பைக் எடுத்துட்டு போயிடுறான் அப்படியே ஊருக்கு. எதுக்கு உங்ககிட்ட வழி கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் ரூட்டு உங்ககிட்ட இந்த பஸ்ல ஏறி இந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் ஏறி எவனாச்சும் டவுன் பஸ்ல 30 கிலோமீட்டர் வரைக்கும் போவானா? எந்த டவுன் பஸ் வந்துட்டு அதாவது சென்னைக்குள்ளார 10-15 கிலோமீட்டர் ஜாஸ்தி. அதுவும் வந்துட்டு இந்த பொங்கல் எல்லாம் 30 கிலோமீட்டர் தான் போனா ஒன்றரை ஒரு நிமிஷம். இந்த விக்னேஷ்க்கு எல்லாம் தெரியுது இல்லையா? 1.5 மணி நேரம் அவன் 30 கிலோமீட்டர் போறதுக்கு டவுன் பஸ்ல. ஐயோ 30 கிலோமீட்டர் தெரியுமா? என்ன செங்கல்பட்டு இது வரைக்கும் போயிடலாம் ப்ரோ. 1.5 மணி நேரம் இவங்களே இந்த 30 இவனுக்கு என்ன நினைச்சிருக்க 30 கிலோமீட்டர் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. சென்னையில 30 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஆகும். ஆமா ப்ரோ, யாரு இல்லைன்னு சொன்னா ப்ரோ? இப்ப நீங்க ஏறுற பஸ் மட்டும் நின்று வராதா? அந்த வழியா அசோக் பில்லர் வழியா உங்களுக்கு ஈக்காட்டு தங்கல் வழியா நின்று வராதா? அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. போற பஸ் மட்டும் பெருங்குளத்தூர் 1/2 மணி நேரம் மேக்சிமம். அதுக்கு மேல நாங்க வந்து அங்க நின்னதே இல்ல பஸ்ல. நீங்க பிரைவேட் வந்து அவன் எடுக்கிறதே 1 மணி நேரம் லேட்டா, அதுக்கு அங்கேயே 1 மணி நேரம் எங்கேயாச்சும் நின்றுட்டு வருவான். அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் பஸ் பத்தி பேசுங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கோயம்பேடு டு பெருங்குளத்தூர் நீங்க வந்து வடபழனி வழியா வரும்போது 1/2 மணி நேரத்துல வந்துருவீங்களா? 1/2 மணி நேரம் நாங்க பெருங்குளத்தூர்ல நிப்போம் ப்ரோ. நீங்க 2.5 மணி நேரம் சொல்றீங்களா? 1/2 மணி நேரம் தான் நிப்போங்க. ஏங்க நீங்க ஃபெஸ்டிவல் டைத்தப்ப பாருங்க, மத்த டைத்தப்ப ஏங்க பேசுறீங்க? நார்மல் டேஸ்லயே கஷ்டப்படுவோம். உண்மை சொல்ல போனா இது நார்மல் டேஸ்லயே கஷ்டப்படுவோம். இதுல ஃபெஸ்டிவல் டே எல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஆமா, இவனுங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்காம வீட்லயே உட்காந்து படுத்து இங்கேயே பொங்கல் கொண்டாட போறானுங்க. ஐயோ இங்கே ஒரு மாட்டு பொங்கல்லாம் இங்கேயே கொண்டாடிக்கிங்க. மாடு கிடைக்கலன்னா எவனாவது இந்த விக்னேஷ் மாதிரி ஆளுங்களுக்கு புடிச்சு நான் என்ன கேக்குறேன், நீங்க 3000 பஸ் எடுத்துட்டு கிளம்புவீங்கல்ல சாயந்தரம் 5 மணில இருந்து. அந்த பஸ் இல்லைன்னா உங்களுக்கு ரோடு ஃப்ரீயா தானே இருக்க போகுது. என்ன நடந்தா வர போறீங்க அங்க இருந்து 30 கிலோமீட்டர். நான் திரும்ப கேக்குறேன். ஒரு நிமிஷம் லாஜிக்கே கேக்குறேன். திரும்ப கேக்குறேன். 3000 பஸ் எடுத்துட்டு கிளம்புறோம். ஓகே ரைட்டு. இங்க இருக்கும் எப்படிப்பா கீழம்பக்கம் போவான்? 3000 பஸ் இல்லாம எப்படி போவான்? பறந்து போவான். கார்த்தி ப்ரோ, இங்க இருந்து போறதுக்கு பறந்து போவான். ஏன் அது பஸ் தான்? 3000 பஸ் தான் அது. இவரு இங்க இருந்து நான் கேக்குறது 1000 பேர் இங்க இருந்து கோயம்பேடு போறான். நீங்க தூக்கி அங்க வச்சுட்ட. இங்க இருந்து 1000 பேர் அங்க கீழம்பக்கம் போனோம்ல, அது எப்படி போவான் அவன்? நடந்து போவான் அவன்? நீங்க அது தெளிவா சொல்லுங்க. வழி சொல்லுவாருண்ணா, வழி சொல்ல போறாரு. இல்ல புரிஞ்சுக்க. ஒரு நிமிஷம் திரும்ப புரிஞ்சுக்கோ. 3000 பஸ் இங்க இருந்து போகுது. ஓகேவா? அந்த 3000 பஸ்ஸையுமே அங்க இருந்து அனுப்புறீங்க. ஓகே, அந்த 3000 பஸ்ல ஏறுறவன் இங்க இருந்து எப்படி போவான்? அங்க 15,000 பேர் எப்படி ப்ரோ இங்க இருந்து அங்க போறது கேளம்பாக்கத்துக்கு? புரிஞ்சுக்காங்க, எல்லாருமே வடபழனியில ஏற மாட்டாங்க. சில பேர் வழியில ஈக்காட்டாங்க. அதுதான்ப்பா இப்படி போவான்றேன். அவன் எங்க ஏறிட்டு போறான்? பாரிஸ்ல ஏறிட்டு போறான், மவுண்ட் ரோட்ல ஏறிட்டு போறான், எங்க ஏறிட்டு போறான்? எப்படி போவான் அங்க இருந்து? ப்ரோ அதுக்கேத்த மாதிரி பஸ் விடுவாங்க ப்ரோ. எம்டிசில பஸ் விடாம பஸ்ல இருந்து தானே போவான். நீ திரும்ப அதே பேசுற. இங்க இருந்து போறத பஸ்ல தானே போவான். ஆமா கார்த்தி ப்ரோ, பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், கேப்ல போலாம், பைக்ல போலாம். எப்படினாலும் போய் தானே ஆகணும் இங்க இருந்து. போய் தானே ஆகணும். ஃபெஸ்டிவல் டைம்ல அவன் போய் தானே ஆகணும் இங்க இருந்து. அந்த டைம் இதுல என்ன தெரியுமா? இப்ப கேளு, அவன் வடபழனிலயோ அசோக் நகர்லயோ இல்ல கிண்டிலயோ எங்கேயோ ஒரு பஸ் ஏறிட்டு இருப்பான். அவனை என்ன பண்றீங்கன்னா மொத்தமா இங்க இருந்து கிளம்பி அங்க வர வைக்கிறீங்க. அப்போ அவனுக்கான டிராவல் டைம் தான் அதிகமாகுதே தவிர இங்க ஒன்னும் பெரிய மிச்சம்லாம் கிடையாது. அவன் எப்படி போவாங்க? இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி தானே போனான். அவன் ஒண்ணு கார்ல போனோம், வண்டியில போனோம், பைக்ல போனோம், ஏதோ ஒண்ணு போய் தானே ஆகணும். நீ தள்ளி வச்சுட்டா நீ பஸ் தான் நிக்கும். ஆள் போகணும்ல.
பஸ் அந்த தான் டிராபிக் நிக்கும் அப்படியே தான் ப்ரோ, பஸ் இருக்கு. தான் இல்ல பஸ் பஸ் bro, அது இங்க தனியா பஸ் இல்ல சென்னையை தாண்டி சென்னையை தாண்டி 30 கிலோமீட்டர் தூரத்துல பஸ் நின்றும். ஆளுங்க போகும்போது இப்படி போவான், அவன் ஒன்னும் கார்ல போவான், ஆட்டோல போவான், இதுல போவான். உனக்கு பஸ் கம்மியாயிருமே தவிர டிராபிக் இருக்கதான் செய்யும் இங்க. எம்டிசி டிராபிக் இனிமேல் அதிகமாகுங்க. டிஎன்எஸ்டிசி நீ போய் டவுன் பஸ் எம்டிசி. விடணும், அதுக்கு டவுன் பஸ் விடணும். டவுன் பஸ்ல ஏறிட்டு தொத்திட்டு போனான் அவன். இதெல்லாம் இருக்கு இல்லையா? கேபு bro. கொடுக்குற காசுக்கு அதுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ல இருந்து அவனுக்கு சேலமே காசு எக்ஸ்ட்ரா போயிடலாம். ஆகும். இங்க பாரு, லக்கேஜ் அதான் எடுத்து அவனுக்கு கேபுக்கு சேலமே காசு எக்ஸ்ட்ரா போயிடலாம். ஆகும். இங்க பாரு, அவனுக்கு கேபுக்கு காசு எக்ஸ்ட்ரா ஆகும், ஓலாக்கு காசு எக்ஸ்ட்ரா ஆகும். இல்ல டவுன் பஸ்ல ஏறினா தொத்திட்டு போகணும். அவனுக்கு 8 மணிக்கு பஸ், 5 மணிக்கு தான் அவசர அவசரமா வரா அப்படின்னா 7 மணிக்கு தான் அவசரமா வரானா 1 மணி நேரத்துல முடியுமான்னு தெரியாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்ப அவன் கோயம்பேடுல பஸ் ஒரே விட்டுட்டான், நிமிஷம் கார்த்தி, வடபள்ளி நீங்க இருந்து ஏறிக்கிறான், வடபள்ளி பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னுக்கிறான். அவன் கீழம்பாக்கத்துல விட்டா எங்க போய் ஏற முடியும்? சரி கார்த்தி ப்ரோ, இப்ப மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு, அது தூக்கி பரந்தூர்ல மாத்த போறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? மாத்த போறாங்க. ஆமா, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்டர்நேஷனல் டெர்மினல் தான் மாத்த போறாங்க தம்பி. இல்ல கார்த்தி, இப்ப நீங்க வந்து ஒன்லி ஃபார் இப்ப ஆம்னி அதுவே பஸ் மட்டும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ கவர்மெண்ட் பஸ்ல வந்து ஏறுறவங்களாம், இப்ப நீங்க சிட்டிக்கு அவுட்டர் இருக்கவங்களாம் இப்ப ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாருமே பெருங்குளத்தூர்ல ஏற மாட்டாங்க. சீட் கிடைக்கணும்னா கோயம்பேடு வந்து தான் ஏறுவாங்க. இப்ப அவ்வளவு பேரும் உள்ள வந்து ஏறுவாங்க. ஆமா ஆமா, இப்ப நீங்க சிட்டிக்குள்ள இருக்கவங்களும் கோயம்பேடுல ஏற போறாங்க. இப்ப சிட்டிக்கு வெளில இருக்கவங்க 1 hours உள்ள டிராவல் பண்ணி வந்துட்டு திருப்பி வெளில போகணும். இல்ல, கோயம்பேடே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க, கோயம்பேடு இனி கிடையாது. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? போற பஸ் மட்டும் தான் உங்களுக்கு அங்க விட்டுருக்காங்க. நீங்க அந்த வழியா தான் டிராவல் பண்ண போறீங்க. யாரும் உங்களை 30 கிலோமீட்டர் சுத்திட்டு போக சொல்லல. மினிஸ்டர் சொன்னது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க நான் பாத்துட்டு தாங்க பேசுறேன். அதர் ஸ்டேட்டுக்கு போற பெங்களூர் பஸ், கர்நாடகா பஸ் தவிர மீதி எதுவுமே கிடையாது. இல்ல கார்த்தி, இப்போ நீங்க அப்படியே இப்ப நீங்க சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் நீங்க சிட்டிக்குள்ள இருக்கவங்க தாங்க பேச முடியும். என்னங்க வேற என்ன சிட்டிக்குள்ள இல்லங்க, நீங்க ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க எப்படியா இருந்தாலும் டென்சிட்டி அதிகமா இங்க தானே இருக்கு. சரிங்க, இப்ப நீங்க எப்படியா இருந்தாலும் சிட்டியை விட்டு வெளியில தான் போக போறீங்க. நீங்க வந்து இப்போ அதுக்கு இன்பிட்வீன் நீங்க வந்து லோக்கல் பஸ்ல டிராவல் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். இப்ப சிட்டி அவுட்டர்ல இருக்கவங்க ஃபெஸ்டிவல் டைம்ல கோயம்பேடு வந்துட்டு திருப்பியும் அங்க இருந்து வெளில போகணும். இப்ப நீங்க அத பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் சிட்டிக்குள்ள இருக்கவங்க அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. கோயம்பேடு வந்துட்டு வெளில போனுங்க. ஆனா நீ வெளியிலே போக சொல்றீங்களா ஆல்ரெடி? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கோயம்பேடு சிட்டிக்குள்ள கோயம்பேடுல டைரக்டா பஸ் ஏறதுக்கு பதிலா ஒரு டிராவல் எக்ஸ்ட்ரா பண்ண போறீங்க. அதுல என்ன இருக்கு நீங்க சொல்றது? டிராவல் எக்ஸ்ட்ரா பண்ண போறீங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதுல என்ன இருக்கா? அதுல என்ன இருக்கா? நீங்க பண்ணி பாருங்க. இவ்வளவு நாள் தாம்பரத்துல இருக்கவங்க எல்லாம் கோயம்பேடு வரைக்கும் உள்ள வந்துட்டு திருப்பி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சிட்டிக்குள்ள இருக்கவங்க நீங்க யார் பண்ணா சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏங்க, இப்ப கவர்மெண்ட் பஸ்ல போறவங்க ஃபெஸ்டிவல் டைம்ல எப்படி பெருங்குளத்தூர்ல இருந்து உங்களுக்கு சீட் எம்டியா கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வெறும் ஆம்னி பஸ் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணனும்னா சீட்டை வந்து புக் பண்ற மாதிரி இருக்கணும். சீட்டை பிளாக் பண்ணி வச்சிட்டு நீங்க பெருங்குளத்தூர்ல ஏறுங்க, தாம்பரத்துல எங்க வேணாலும் ஏறுங்க. அது பத்தி பிரச்சனை இல்ல. வண்டி எடுத்தா நீங்க எல்லா ஊருக்குள்ள சீட்டு புக் பண்ற மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ல கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப திருவண்ணாமலை போறதுக்குலாம் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் புக்கிங் ஆஃபர்ஸ்ல இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெருங்குளத்தூர்ல ஏறுங்க, தாம்பரம் ஏறுங்க. கவர்மெண்ட் பஸ்ல இருக்குங்களா? கவர்மெண்ட் பஸ்ல இருக்குங்களா? எல்லா ஊருக்கும் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்களா? நீங்க ஒன்லி ஆம்னி பஸ் மட்டும் புடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஆம்னி பஸ் மட்டும் சொல்ல, நீங்க கவர்மெண்ட் பஸ் எல்லா ஊருக்கும் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கா? எல்லா ஊருக்கும் இருக்கா? வெப்சைட் இல்லன்றீங்களா? எஸ்சிடிசி வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க, புக்கிங் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி ஏறலாம். திருவண்ணாமலைக்கு எஸ்சிடிசில இருக்கா? இருக்கு, போய் பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. எத்தனை பஸ் இருக்கு சொல்லுங்க. அது தேவையில்ல, நீங்க இருக்கான்னு தான் கேட்டீங்க. இருக்கு, அவ்வளவுதான். எத்தனை பஸ் இருக்கு சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும்னா அந்த மாதிரி பெரிய ஸ்கேல்ல புக்கிங் ஆன்லைன்ல பண்ணா அது பெஸ்ட். அதுதான் சொல்யூஷன். தவிர நீங்க எடுத்துட்டு போய் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல போய் நீங்க பஸ் ஸ்டாப் வச்சுட்டு நீங்க எல்லாரையும் வந்து அவஸ்தைப்படுறது வந்து சொல்யூஷன் இல்ல. ஏங்க, ஒரு ஊருக்கு நீங்க எவ்வளவு ஃப்ளோ ஆஃப் பாப்புலேஷன் இருக்கு, அதுக்கு நீங்க எவ்வளவு இது பஸ் கொடுக்குறீங்க, அத பொறுத்து தான் நீங்க சொல்றீங்க. புக்கிங் கவுண்டர் வந்து ஓபன் பண்ணுங்க. அதுக்காக ஊருக்கு இல்ல இந்த ஊர்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, ஊருக்கு உள்ள பஸ் ஸ்டாண்ட் வச்சிரும் அப்படின்ற சொல்யூஷனா?
ஏங்க நீங்க இது பண்ணதுக்கு அப்புறம் அப்படி டிராபிக் ஃப்ளோ சொல்லிச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீங்க முன்னாடி சொல்லணும். நீங்க பாட்டு இப்ப நீங்க இதுக்கு கூட தான் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாமே நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு எது தானே கூட தெரியும். இது கூடங்க இது கூட சொன்னாங்க. ஜிஎஸ்டி கூட முன்னாடியே நீங்க புலம்பும் போது அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதை இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு யார் தானே நமக்கு நாங்க? தெரியுது. நீங்க யார் சொல்ல நாங்க? நீங்க மத்தவங்கள சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப ஓ இப்ப நீங்க ப்ரோ நீயுமே அதே அஃபெக்ட் ஆகுறது மாதிரிதான் இப்ப நாங்க ப்ரோ. பேசுறீங்க. ரெட்டில்ஸ்ல நாங்க எப்படி நாங்க அங்க போறது? ப்ரோ ஏங்க பஸ்ல ரெட் புடிச்சு போ ப்ரோ, அவ்வளவுதான். அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சிச்சு பக்கத்துல, நம்மளுக்கு கஷ்டப்படணும், அவ்வளவுதான் bro. ஏங்க இவ்வளவு நாள் வெளில இருக்கவங்க உள்ள வந்தாங்க போயிட்டு இருந்தாங்க. நீங்க உள்ள இருந்து வெளில தான் போக போறீங்க. இதுல நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் அதுக்கு வட டிராவல் பண்ண போறீங்க. மாவட்டத்துக்கு ஒண்ணு தென் மாவட்டத்துக்கு ஒண்ணு வச்சிருக்கணும். ரெண்டையும் தூக்கி அங்கே வச்சுட்டா ஏங்க ஏங்க பல்லவரத்துல எல்லாம் இருக்கவங்க தொட்டிச்சியா தாம்பரத்துல இருந்து இருக்கவங்களாம் வந்து கோயம்பேட்டுல வந்து பஸ் ஏறணும்னு சொல்றதெல்லாம் பொய்ங்க. அதெல்லாம் இப்ப இருக்க பச்சை ஏங்க பொய்லாம் நான் பேசாதீங்க. அப்படிதான் அந்த மாதிரி ஏறிட்டு யாராவது இருக்கேன். பேசுறாங்க. நான் எனக்கு நடந்ததுதான் நான் அவங்களாம் சொல்றேன். இங்க நான் பாருங்க. மத்தவங்களுக்கு நடந்ததை வச்சு நீங்க சொல்லல. நீங்க உங்களுக்கு நடந்துச்சா? நீங்க என்ன நீங்க கோயம்பேட்டுல வந்து பஸ் ஏறணும்னு முன்னாடி சீட் டிரைவர் பக்கத்துலயே சீட்ல உட்காந்துட்டீங்களா? நீங்க ஏங்க சும்மா நடிக்காதீங்க, இஷ்டத்துக்கு நடிக்கணும்னு ஏங்க பாருங்க நடிக்காதீங்க. நடிக்கல. தாம்பரத்துல நான் இருக்கவங்க ஏங்க நடந்ததான் கோயம்பேட்டுல சொல்றேன். இருந்து ஒரே பஸ் நிமிஷம் ஏறுவான்? இருங்க. நான் சொல்றதை என்ன கேளுங்க. நடந்தது சொல்றேன். திருவண்ணாமலைக்கு நீங்க பெருங்குளத்தூர்ல இருந்து ஏறினீங்கன்னா சீட்டே கிடைக்காதுங்க. கோயம்பேடு வந்து திருவண்ணாமலைக்கு ஃபெஸ்டிவல் டைம்லாம் கோயம்பேடுல ஃபேமிலியோட இருந்து ஏறினாலே போறோம்னா அதுதான் ப்ரோ கோயம்பேடு வந்துட்டு இது. தான் ஏறுவோம் நாங்க. எது பெருங்குளத்தூர்லாம் சீட்டே கிடைக்காதுங்க. திருவண்ணாமலைக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. ஃபேமிலியோட போகணும்னா கோயம்பேடு வந்துட்டு தான் வருவோம். உள்ள போறதுக்கு 1 hour, வெளில கோயம்பேட்லயே வரதுக்கு 1 hour, 2 கிடைக்காது. hours அப்போ நீங்க என்ன சாலிடா பண்றீங்க? வேஸ்ட் ஆயிரும். 30% பஸ் வந்து நீங்க அங்க இருந்து ஏத்தி சரி, இருக்கணும். வேலையில பெருங்குளத்தூர்ல இருந்து இருக்கிறவன் 30% இல்லைங்க, பஸ். சென்னையில குடியேறி இருக்கிறவன், வேலையில இருக்கிறவன் எல்லாரும் வந்து பெருங்குளத்தூர் தாண்டி இருக்காங்களா, பெருங்குளத்தூர் முன்னாடி இருக்காங்களா? தாம்பரம், கோயம்பேடு இந்த பக்கம் இருக்காங்களா? எங்க சொல்லுங்க. பாப்புலேஷன் அதிகம்? எங்க பாப்புலேஷன் அதிகம்? ம்? ஏங்க பாப்புலேஷன் இருக்கிறதுனால தாங்க பஸ் ஸ்டாண்டே வெளியில போய் பண்ணிருக்காங்க. பாப்புலேஷன் பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு இருக்கிறத பஸ் ஸ்டாண்ட் வைக்கணும். என்னங்க நீங்க? அதாங்க டிராபிக்ல ஓட்டிட்டே இருக்கீங்க. ஏன் இன்னும் அப்ப 10 ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரௌடா இருக்கு, ஹாஸ்பிட்டல் தூக்கி அங்க வச்சிருவோமா? கேக்குறேன். இல்ல ஐயப்ப நீங்க ரொம்ப சொகுசா பேசுறீங்களே. இப்ப இவ்வளவு நாள் என்ன வெளில சொகுசா அவுட்டர்ல பேசுறோம்? இருந்தவங்க என்ன எல்லாம் புரியல. உள்ள வந்துட்டு தானே டிராவல் பண்ணிட்டு தாங்க. டபுள் டிராவல் மாதிரி தானே. இப்ப நீங்க சிங்கிளா எம்டிசி பஸ்ல யாரு டிராவல் பண்ண bro? போறீங்க யாரு அந்த வந்தா? யாரு வரைக்கும். வந்தா? யாருங்க வந்தா? ஏன் ப்ரோ பேசிக்கிட்டு இருக்கேன் லூசு மாதிரி? ப்ரோ ஃபெஸ்டிவல் டயத்துல கோயம்பேட்லயே பஸ் ஃபுல் ஆயிடும். நீங்க தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் அங்க ஹலோ போய் பிரதர் ஏறிட்டேன் 1 hour. ஐயப்பன் லூஸ் எல்லாம் சரி பேச சரி தேவையில்ல. நீங்க நார்மலா பேசுங்க கொஞ்சம். சரி விடுங்க. இல்ல சரி ப்ரோ, ஃபெஸ்டிவல் விஜய் இல்ல ப்ரோ, ஃபெஸ்டிவல் இல்ல உங்களுக்கு வருஷத்துல ஒரே ஒரு நிமிஷம் ஒரே சப்போர்ட் நிமிஷம் கிடைச்சது. இல்ல நீங்க இது பேசாதீங்க, உண்மையை ஒரே ஃபேக்டா நிமிஷம் பேசுங்க. இல்ல வருஷத்துல மூணு ஃபெஸ்டிவல் மிஞ்சி போனா பெரிய ஃபெஸ்டிவல் அதுக்கு மட்டும் தான் அப்படி கூட்டம் நெருங்கும். மற்ற எல்லா நாளும் ஆமா. மற்ற எல்லா நாளும் நாயா பையா அலையணும் போங்க இருக்கிறவங்க நல்லா. ஏங்க ஆமா. வெள்ளிக்கிழமை நைட்டு பேர் போறாங்க வெளியில. ஏதாவது ஆமா. தெரியாம பேசாதீங்க. மத்த 369 நாளும் 30 கிலோமீட்டர் தாண்டி போக முடியாது அவங்களால. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதானே ப்ரோ? எல்லா வெள்ளிக்கிழமையும் தான் 2 லட்சம் பேர் வெளியே போறான். அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த வெள்ளிக்கிழமை விட்டுருங்க. 52 இந்த வாரம் 52 டிராபிக்கை நாள் விட்டுருங்க. குறைக்கிறது, அதையும் ஒரு வெளியே 52 போறது, அதுக்கு 3 ஃபெஸ்டிவல் 52 நாள் கீழாம்பாக்கத்துக்கெல்லாம் ஒரு விட்டுருங்க. மெட்ரோ மிச்சம் ஒரு போடாம 300 நாள் போக முடியாது உங்களால. ஏங்க மிச்சம் இன்னும் ஒரு 300 நாள் ஆபீஸ் 300 நாள் ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போக முடியாது உங்களால. உங்களால மிச்சம் 300 நாள் ஆபீஸ்ல இருந்து வேலையில இருந்து போறவங்க எல்லாமே நைட் 8 மணிக்கு டிராபிக்ல மாட்டுறாங்க. 9 மணிக்கு உங்களால வீட்டுக்கு நேரத்துக்கு போக முடியாம. அதனால தாங்க பஸ் ஸ்டாண்டே வெளியில போயிருக்கு. எதுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. விக்னேஷ் ப்ரோ, நாலு டிராபிக் இருக்காது சென்னையில தானே ப்ரோ? பஸ்ஸோட டிராபிக் குறைஞ்சாலே மேஜரா நைட் 7 நாலுல இருந்து பேரு மணிக்கு எங்கேயா டிராபிக் இல்லைன்னா உன்னை ட்வீட் பண்ணி திட்டுவேன். கார்த்திக் லாஜிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ளோ டிராபிக் குறையுங்க. வெளில போறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. தொட்டி ப்ரோ, உங்களுக்கு லாஜிக்கே புரியும். கோயம்பேடு வந்து ஆடியன்ஸ் வந்து மக்கள் வந்து கோயம்பேடுல இருந்து இப்ப பெருங்குளத்தூர் எப்படி வருவாங்க? எம்டிசி பஸ் இல்ல இது ட்ரெயின் புடிச்சு வருவாங்க. அந்த டிராபிக் இருக்காதா? அந்த பஸ் டிராபிக் இருக்காதா? அதாங்க சொல்றேன், உங்களுக்கு அவுட் ஃப்ளோ டிராபிக் தாங்க இருக்கும். முன்ன வந்து 2 வேவும் உங்களுக்கு ஃபுல் பேக்டா இருக்கும். இப்ப அந்த அளவுக்கு இருக்கான்னு 2வே சொல்லுவாங்க. வந்து அது அப்பவே டைவர்ஜ் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவங்க வந்து டைரக்டா மதுரவாயல் பைபாஸ் புடிச்சு போயிட்டு இருந்தாங்க ப்ரோ. அது எல்லாம் பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் 6 ஆஃப்டர் 6 இருக்குங்க. இன் பிட்வீன் மிட் நைட்ல மட்டும்தான் உங்களுக்கு இதுக்குள்ள வரும் சிட்டிக்குள்ள. அதுதான் ப்ரோ இருக்கிறதுல பெரிய டிராபிக். அது 2 டைப்பா பிரிச்சு அசோக் நகர் ஒரு ரூட், மதுரவாயல் பைபாஸ் ஒரு ரூட்டா பண்ணிட்டாங்க ப்ரோ முன்னாடியே. அது எல்லா பஸ்ஸும் போவாதுங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இதான் உங்களுக்கு ப்ரோ, பாத்தீங்கன்னா ரெண்டுமே பைஃபர்கேட் பண்ணிட்டு ஒண்ணு மதுரவாயல் பைபாஸ் வழியா போகும், இன்னொன்னு ஒரு ரோடு பிரச்சனைய வந்து ஒரு ரோடு பிரச்சனைய வந்து ஒரு ஊர் பிரச்சனையா மாத்தி விட்டு கோயம்பேடுல இருந்து அவன் 100 ஃபீட் ரோட்ல இருந்து போயிட்டே இருக்கும். எல்லா பஸ்ஸுமே ஒரே ரோட்ல போவோம். அந்த ரோட்டுக்கு டிராபிக் காலி பண்றேன்னு சொல்லி
அங்கங்க இருக்கவன 30 கிலோமீட்டர் அலை விட்டீங்களே. 30 கிலோமீட்டர் நான் கார்த்தி சொல்றது அந்த 100 ராணாக்கெல்லாம் ஃபீட் 40 ரோட்ல நீங்க கிலோமீட்டர் பொங்கலுக்கு எல்லாம் நீங்க 40 பாத்திருக்கீங்களா? ஒரு வாட்டி ஃபுல்லா ஜாம் ஆகலாம் நின்று இருக்கு. அந்த ஒரு ரோடு டிராபிக்னு சொல்லிட்டு அந்த ராணாக்கெல்லாம் 50 கிலோமீட்டர், எனக்கு 30 கிலோமீட்டர், அதுக்கு 30-40 கிலோமீட்டர் அலை விட்டீங்களே. ஏன் அதெல்லாம் நியாயம் இல்ல? நீங்க இத வந்து அலையறதா இல்லைங்க, நீங்க கேட்ட சிட்டி ஒரு விட்டு வெளில வர போறீங்க, அதுல என்ன இருக்கு உங்களுக்கு? என்னது என்ன நீங்க வந்து டூரிஸ்ட் பஸ்ல ஏறினா கூட நீங்க அப்படித்தானே போறீங்க. 15 பீல ஏறி என்னங்க திரும்ப திரும்ப பேசிட்டு 15 இருக்கீங்க பீல நீங்க? ஏறி ஒரு வாட்டி நீங்க சிட்டில இருந்து ஒரு பஸ் புடிச்சு வெளில வர்றதுக்கு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அந்த டைமுக்கு சேலத்துல இருந்து நாமக்கலே போயிடலாம். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டே போயிடலாம். நீங்க சரி, சொல்ற இப்ப நீங்க டைமிங் கோயம்பேடுல இருந்து ஆம்னி பஸ்ஸே ஏறுறீங்கன்னா நீங்க எந்த வழியா வரும்னு சொல்றீங்க? ஒரே வழிதான் இருக்கு, வேற என்ன இருக்கு? அண்டர் ஃபீட் ரோடு தான் இருக்கு. இப்ப அந்த வழியா தானே எம்டிசி வரப்போகுது. அப்பனா என்ன ப்ரோ ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க? எம்டிசி வர இடத்துல டிஎன்எஸ்டிசி வருது, அவ்வளவுதான். என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க? ஆமாங்க, நீங்க அவுட்டர்ல இருக்கவங்க உள்ள போயிட்டு வர தேவையில்ல, கோயம்பேடு போகணுன்ற அவசியம் இல்ல ப்ரோ. அது ப்ராப்ளம் சால்வ், அது நோக்கி அவங்க பண்ணல ப்ரோ. அதுதான் சொல்றேன் நான், இன்ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் உங்களுக்கு இருக்காதுங்க. ப்ரோ நீங்க ஒன்லி உங்களுக்கு தாம்பரம்ல மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கீங்க. பிரச்சனை இல்லைங்க. இது சால்வ் பண்ற வேற விஷயம் வந்து வேற. நீங்க வந்து இது உங்களோட ரீசன் வந்து நீங்க இது பண்ணாதீங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குன்னு சொல்றேன். நீங்க அந்த உங்களோட ஆஸ்பெக்ட் இது வந்து மட்டும் பார்த்து பிரைமரி பேசிட்டு ஆஸ்பெக்ட் இருக்கீங்க. இல்ல ப்ரோ, தொட்டி ப்ரோ. இது வந்து பிரைமரி ஆஸ்பெக்ட் இல்ல. தாம்பரம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்டர் பண்றது வந்து இந்த சொல்யூஷன் இல்ல. நீங்க தாம்பரம் மட்டும் இல்லைங்க, நீங்க சவுத்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப் டு கூடுவாஞ்சேரி வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது சரி, ஓகே. ரொம்ப நாள் வேணாம், இன்னும் ஒரு 10 நாள் தான். 10 நாள்ல தெரிஞ்சிட போகுது. 4 மணிக்கு வந்துட்டு பேராம்பாக்கத்துல பாய போட்டு நீங்க படுக்க இப்ப போறான். சிட்டிக்குள்ள இருக்கவங்க நீங்க புலம்புறீங்கன்னா சிட்டிக்கு வெளில இருக்கவங்க இப்ப சந்தோஷப்படுவாங்க. இதுதான் மேட்டர். நீங்க எல்லாருமே கோவப்பட்டு பொங்கிடுவாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஆமாப்பா, இல்ல ரொம்ப சந்தோஷப்படுங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. சிட்டி வெளில இருக்கிறவங்களுக்கு சொல்யூஷன் இது இல்ல ப்ரோ. சிட்டி வெளில இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்யூஷன் வேற மாதிரி இருந்திருக்கணும். இது வந்து சொல்யூஷன் இல்ல, சொல்யூஷன் தப்பு. சரி, இன்னொன்னு கேக்குறேன். இன்னொன்னு சிட்டிக்கு வெளில இருக்கீங்க அப்படின்னா, சரி, இப்ப என்ன குரோம்பேட்டையில இருக்கீங்களா விக்னேஷ்? நீங்க எப்படி உங்க குரோம்பேட்டையில இருந்து பஸ் ஸ்டாண்ட போய் படுத்துருவீங்களோ முன்னாடியே, பஸ் ஏறதுக்கு மொதல் சீட்லயே? பஸ் ஏறதுக்கு முன்னாடி டிரைவரே ஏறதுக்கு முன்னாடி போய் படுத்துருவீங்களா நீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, பேச விட்டா தானங்க தெரியும். 13 கிலோமீட்டர் தள்ளி தாங்க எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நானும் ஒன்னும் குரோம்பேட்ல பல்லாவத்துல ஏறலங்க, நானும் வெளியே போய் தாங்க ஏறல. நான் என்ன கேக்குறேன், இப்ப 13 கிலோமீட்டர் நான் போறதுக்கே எனக்கு அவ்வளவு நேரம் ஆகும், 1 hour ஆகும் கிராஸ் பண்றதுக்கு, ஃப்ரைடே டைம்ல, ஃபெஸ்டிவல் டைம்ல. இப்ப எனக்கு எம்டிசில நீங்க சொல்ற மாதிரி டிராபிக் ஆனா கூட அவங்க அதுக்கேற்ற மாதிரி பஸ் ஆப்ரேட் பண்ண போறாங்க. அந்தந்த இடத்துல இருந்து எல்லாரும் ஒரே பஸ்ல ஏற இருக்காதா? எம்டிசி டிராபிக் இருக்காதா? இல்லங்க, நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. இப்போ நான் இங்க இருந்து குரோம்பேட்ல இருந்து நானும் குரோம்பேட்ல இருந்தா போவேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பஸ்ல ஒரு நிமிஷம் இருங்க. 2 பேரும் குரோம்பேட் படிஸ் ப்ரோ. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு புரியாது. குரோம்பேட்ல இருந்து போறவங்களுக்கு எல்லாம் முன்னாடி சீட்டு கொடுத்துருவாங்களா? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க நக்கல் அடிக்காதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நாங்க ஃபெஸ்டிவல் போனா கோயம்பேடு போயிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கணும். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருந்தும் நாங்க டிராவல் வெளில தான் பண்ண போறோம். போயிட்டு அங்க இருந்து உங்களுக்கு அங்க இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியான பஸ் தான் ஆக்சஸ் ஆகும். உங்களுக்கு சீட் சொன்னீங்களா 30 கிலோமீட்டர் வர மாட்டீங்களா ப்ரோ? 30 கிலோமீட்டர் அது கூட நக்கல் மாதிரி தான் இருக்குது. இல்லங்க, 30 கிலோமீட்டர் நீங்க வந்து வெளியே டிராவல் பண்ண போறீங்க. நாங்க உள்ள வந்துட்டு திருப்பி வெளில போயிட்டு இருந்தோம். அதை சொல்றேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 hour வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இருக்காதுங்க. இல்லன்னா ஒண்ணு பண்ணலாம், ஒரு வெளியே போறதுக்கு இருங்க. நீங்க இப்ப பாரிஸ்ல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க ஆந்திரா பக்கம் போயிட்டு பஸ் ஏறிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வர்றது உங்களுக்கு அதிகமா கம்மியா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 hours டிராவல் அதிகமாகும் பின்னாடி போயிட்டு முன்னாடி வர்றது. நீங்க இப்ப எப்படி பார்த்தாலும் அவுட் ஃப்ளோக்கு தான் நீங்க எம்டிசி யூஸ் பண்ண போறீங்க. இப்ப அவுட்டர்ல இருந்தவங்கன்னா இதுக்கு முன்னாடி சிட்டிக்குள்ள வந்துட்டு திருப்பியும் அந்த டிராவல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வரும்போது எங்க அங்க வண்டலூர்ல இருந்து மறுபடியும் எம்டிசி புடிச்சுதான் ப்ரோ வர போறோம். ஆமாங்க, நீங்க உங்க டெஸ்டினேஷன் தான் வர போறீங்க, உங்க டெஸ்டினேஷன் தாண்டி உள்ள போறது இல்ல. என்ன ப்ரோ பேசுறீங்க? அதே டைம் தான் ப்ரோ எடுக்க போகுது, அதே நம்பர் ஆஃப் பீப்புள் தான் வர போறாங்க. நீங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா என்னன்னு தெரியலங்க. சரி, ஓகே, ரொம்ப ஈஸி காண விடுங்க. இந்த 10 நாள் தெரிஞ்சிட போகுது உங்களுக்கு. போய் மயக்க நிட்டுனா பொம்பளை
பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு திட்டுவாங்க, அப்ப தெரியும். திட்டுறாங்களா பாராட்டுறாங்கன்றது பாத்துருவோம், தெரியாது. திட்டுறாலும் ஓகே, பாராட்டணும் ஓகே. இவங்க நாலு டைல்ஸ் கல்ல காட்டி இவங்க வேணா ஏதாவது பிஆர்ஓ ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாம். பாப்போம். ஏங்க டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் ஆக்க போறது இல்லை, பர்மனண்டா இனிமே அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் ஆக்க போறாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ண மாட்டாங்களா? இத்தனை பேர் வெளியே போறதுக்கு மெட்ராஸ் கார்பரேஷன்ல எம்டிசி சும்மா உட்காந்துருக்காங்க. எதுக்கு இது பேசிட்டு இருக்கோம்னா, இன்னும் 2-3 மாசத்துல இது ஃபெயிலியரு, மறுபடியும் கோயம்பேடு தான் பண்ண போறோம்னு சொல்ல போறாங்க. இதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். அது பாருங்க, ஏற்கனவே பாதி எம்டிசி பஸ் சும்மா நிக்குது டிப்போல, ஆள் இல்லாம. சரி ஓகே, பாப்போம். பண்ணி 2 ஆச்சு, முடிச்சுக்கலாம். குட் நைட்.